அருள்மிகு சாம்பன் சுவாமிகளுடைய திருவடிகளை வணங்கிக் கொண்டு அவர் அருள் பெற்ற சுப்பிரமணியதாசர் உள்ளிட்ட அடியார் பெருமக்களாகிய உங்கள் அனைவர் திருவடிகளையும் வணங்கிக் கொண்டு இன்றைய சிந்தனையை தொடங்குகின்றேன். தொடர்ந்து தகராலய ரகசியம் சிந்திக்கின்ற வகையில் பெருமான் அமைத்துள்ள தொடர்ந்து நமக்கு அமைந்திருக்கின்ற அந்த அனுபவத்தின் அடிப்படையில் இரண்டாம் காண்டத்தில் போத ஆகாயம் என்ற அனுபவத்தை அடிப்படையாக கொண்டு அது எப்படி நமக்கு மானசம் என்கிற மனத்தின் விகாரம் ஏழாத வகையில் இருக்கிற ஒரு அனுபவம் என்பதை தொடர்ந்து நாம் சிந்தித்து வந்தோம். மானசம் எழாது அயரும் அந்த நிலையை பெருமான் போத ஆகாயம் என்று நமக்கு விளக்கி அமைத்தார். அதிலே உள்துறவின் அடிப்படையில் நமக்கு வருகிற தத்துவ நிரோதனம் என்பதாக அதை அமைத்து அந்த அனுபவத்தின் தன்மை வடிவமில்லாத வாயுவை அதாவது வடிவமில்லாத காற்றினை போன்ற ஒரு போத வெளி அனுபவம் என்பதை அமைத்து அதை எப்படி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதாக சுவாமிகள் தன்னுடைய உரைப்பகுதியில் விரித்ததை நம்முடைய அனுபவமாக எப்படி காண வேண்டும் என்று சிந்தித்தோம். அதிலே ஒரு கருத்து, நட்ட இறை நட்டமிடு மத்தியில் நினைப்பை ஒரு நாட்டமுடன் வைக்கில் அவன் நின்று எட்டி எழும் மானசம் எழாது அயரும் அவ்வொழி இருக்கும் மனம் விண்டு எரியுமால் என்ற ஒரு செய்தி நீங்கள் இணைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் பெருமான் தகராகாயம் என்பதை நடனமாடுகிற குகேசனை அடிப்படையாக கொண்டு சொல்லுவதில் இந்த நடனமாடுகிற குகேசன் இந்த மானசம் அல்லது மனவிகாரம் எழாமல் எப்படி இயங்குகிறான் அல்லது எப்படி உமக்கு உங்களுடைய தகர ஆலயத்தை இடமாக கொண்டு இருக்கிறான் என்பதை விளக்குகிறார். அதாவது நட்ட இறை நட்டம் இடு மத்தியில் நினைப்பை ஒரு நாட்டமுடன் வைத்தால் அங்கே மானசம் எழாது. இதுதான் போதாகாயத்தை குகேசனுடைய நடனத்தோடு இணைத்து சொல்லுகிற ஒரு குறிப்பு. தொடர்ந்து நாம் தொடர்ந்து தகராலய ரகசியத்தினுடைய அடிப்படையில் குகேசனுடைய நடனம் என்பதை சிந்தித்திருக்கிறோம். இந்த உள்துறவினுடைய அடிப்படையில் வருகின்ற ஒரு அனுபவம், நீங்கள் நட்டமிடுகின்ற இறைவனை பூர்வ மத்தியில் தொடர்ந்து தியானித்தால் அங்கே இந்த மானசம் வராது என்று நேரடியாக சுவாமிகள் இந்த குறிப்பை தருகிறார். அதை எப்படி விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால், பூர்வ மத்தியிலேயே வைத்துக்கொண்டு நான் சிந்திக்கிறேன், அது யோக முறையை போன்றது, அதிலே இது வந்துவிடும் வராதா என்பதாக ஒரு கேள்வி வரும். அந்த கேள்வி வரும்பொழுது பூர்வ மத்தியில் வைத்து நடராஜ பெருமான் அல்லது நடராஜ பெருமானாக இருக்கிற குகேசன் அதை அப்படியே இயக்கினால் இந்த மானசம் எழாத ஒரு நிலை வரும்.
என்று நேரடியாகவே யோக முறையில் சொல்லிவிட்டால் அது வராதா? அந்த மாதிரி ஒரு வேறுபாட்டோடு அதை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒன்று, இதுவரை உள்துறவு என்பதாக ஒரு செய்தியை பேசி அந்த செய்திக்கு பிறகு புருவ மத்தியில் நட்டமிடுகின்ற இறைவனை தியானித்தால் என்று இணைத்தால் ஒழிய அந்த தகராலய ரகசியத்தினுடைய பெரிய அனுபவமாகிய, அதாவது தொடக்க அனுபவமாகிய போத ஆகாயம் என்பது வராது. ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு அந்த சந்தேகம் வந்துடும். போய் நான் உட்கார்ந்து உள்துறவு என்பதாகிய ஒரு தன்மைகள் எல்லாம் எப்படி என்பதே தெரியாமல் அதை தியானம் செய்கிறேன், அதாவது நடனமிடுகின்ற இறைவனை உருவ மத்தியில் வைத்து தியானிக்கின்றேன் என்று சொல்லிவிட்டால் அது சித்திக்குமா சித்திக்காதா? எடுத்த உடனே எல்லாரும் சொல்லுவார்கள் அது எப்படி, ஏன் சித்திக்காது அல்லது எப்படி சித்திக்கும், இந்த ரெண்டு மாதிரியும் பதில் வரும். ஏன்னா இப்ப தியானம் செய்கிறவர்களுக்கு இப்போ அது ஒரு முறை, நான் ஒரு முறை இங்கு நாம் எடுத்திருக்கிறோம். தியான முறையிலே பெருமான் எந்த அடிப்படையில் தியானம், அது எப்படி உங்களுக்கு அந்த பிராணனை இயக்கும், இதெல்லாம் ஒரு முறை நாம் விரிவாக பார்த்துருக்கிறோம். பாம்பன் சாமிகளுடைய ஒரு பாடலை வைத்து அந்த பாடலை இங்கு இப்போ நீங்கள் அதை அப்படியே நினைவுக்கு கொண்டு வந்தால் இந்த விஷயம் புரியும். ஏன்னா இந்த பாட்டில் நேரடியாக நட்டமிடுகிற இறைவனை நினைவை ஒரே நினைப்பில் வைத்தால் அந்த மன விகாரம் வராது அப்படின்னு ஒரு விஷயம் வைத்தால், யோக முறைகளில் சொல்லுவது போலவே தான் இதுவும் பொருளா என்று கேட்டால் அந்த முறையில் வருகின்ற பொருள் இல்லை. உள்துறவு என்பதற்காக நாம இவ்வளவு பெரிய சாதனைகள் எல்லாம், அது சாதனைனா நாம உட்கார்ந்து பண்றதில்லை. இந்த பிறவியிலே இருக்கிற உண்மையை எல்லாம் எப்படியெல்லாம் புரிய வைத்தானோ அந்த புரிய வைத்ததிலே இருக்கிற உள்துறவு அல்லது அகத்துறவு, அந்த அகத்துறவிலே ஒரு உண்மை வந்த பிறகு பெருமான் என்னை இயக்கி கொண்டிருக்கிறான் அல்லது என்னுடைய மனம் அடங்க வேண்டும் என்பதாக எண்ணி பெருமானை அந்த நாட்டமுடன் நினைக்கிற ஒரு அடிப்படை தான் இங்கே பேசப்படுகிறது. அதுதான் அந்த கூடுதலான செய்தி. இந்த போத ஆகாயம் என்ன என்பதை பற்றி நம்ம விரிவாக பார்த்துட்டோம். ஆனால் செய்தி என்ன அப்படின்னு கேட்டால், தியானம் போன்று பெருமானை புருவ மத்தியில் நினைத்து கொண்டு சாதாரணமாகவே அதை நீங்க மன விகாரம் இல்லாத தன்மையை பெற்றுவிட முடியுமா? அப்படி என்று கேட்டால் அது அந்த மாதிரி பொருள் இந்த பாடலில் இல்லை. உள்துறவை அடிப்படையாக கொண்டு பேசினதுனால எது ஞாபகம் வரணும் அப்படின்னு கேட்டா, இத்தனை பிறவிகளில் செய்த எல்லா விஷயங்களுக்குமான புரிதலை கொடுத்து அந்த புரிந்து கொண்ட விஷயத்திற்கு பிறகு உள்துறவு என்பதாகிய ஒரு எண்ணம், அதாவது அந்த எண்ணத்தோட வேலை என்ன அப்படின்னு கேட்டா, நான் நல்லவன் மற்றவன் நல்லவன் இல்லை, இந்த மாதிரி சொல்லுகிற ஒரு வினை அடிப்படையெல்லாம் விளங்கிய பிறகு வருகிற ஒரு எண்ணம் தான் புருவ மத்தியில் பெருமானை எண்ண வைக்கிற சரியான எண்ணம். அந்த மாதிரி அதோட நீங்க தொடர்பு படுத்தி கொண்டால் ஒழிய இந்த பாட்டுக்கு நேர்பொருள் அமையாது. அதுதான் இந்த பாட்டினுடைய இந்த பாட்டில் கூடுதலாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. பொதுவாக பாடலை நீங்க எப்படி அமைச்சிக்கணும் அப்படின்னு கேட்டா, இந்த பாட்டை படிச்சு பார்த்தீங்கன்னா புரியும். உள்துறவு தத்துவ நிரோதனம் அதாம் அங்கன் ஒடுங்கு நிறை கண்ட மனமாம் சட்டகம் இல் வாயு ஒத்தற்கு உரிய போதவெளி தன்னையும் அடக்கும் முறை கேள்.
போத வெளி அப்படிங்கிறது தான் போத ஆகாயம். போத ஆகாயத்தையும் அடக்குகிற வழி என்ன என்று கேட்டால், நட்ட இறை நட்டம் இடு மத்தியில் நினைப்பை ஒரு நாட்டமுடன் வைக்கில். அப்படின்னா இதுலேயே அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சிடும். அந்த 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 வரியிலேயே நிறுத்தி படித்து அர்த்தம் புரிஞ்சிடும். போத வெளி என்பது வடிவமில்லாத காற்றினை போன்று மனம் இருக்கிற ஒரு நிலை. அதையும் அடக்குகிற ஒரு முறைதான் நட்டம் இறை நட்டமிடு மத்தியில் நினைப்பை ஒரு நாட்டமுடன் வைப்பது. அப்படி வைக்கில் அவன் நின்று எட்டி எழும் மானசம் எழாது, அயரும் அவ்வொழி இருக்கும் மனம் விண்டு எரியுமால். இது இந்த பாட்டுல அகத்துறவுக்கு பிறகு மனமானது காற்றினை போல் எந்த வடிவத்தையும் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கின்ற நிலை போத ஆகாயம். அந்த போத ஆகாயம் அடங்க வேண்டும். ஏனென்றால் இப்ப நிறைய பேர் சொல்லிடுவான், ஒண்ணுமே இல்லாத வெட்ட வெளியில போய் இருக்கிறது, அந்த மாதிரி இருந்தா அதுக்கு பேர் போத ஆகாயம். அப்ப நாம தகராலயத்தை வெறும் வெட்ட வெளி மாதிரி புரிஞ்சிக்க கூடாது, அதுக்கப்புறம் ஒரு அனுபவம் இருக்குது அப்படிங்கிறத புரிய வைக்கிற இடம் இதுதான். அப்ப அந்த காற்றினை போல வடிவமில்லாத அந்த ஒரு அனுபவத்தை பெற்ற நிலைக்கு பிறகு அந்த நேரத்தில் நீங்கள் நட்டமிடுகின்ற இறைவனை நினைத்தால் மனத்தின் மூலமாக எழுகின்ற விகாரங்கள் வராது. இதுதான் முதல் செய்தி. இதுக்கப்புறம் இந்த பாட்டோட தொடர்ச்சியா அடுத்த பாட்டை பார்த்தீங்கன்னா என்னென்ன செய்தி அப்படிங்கிறத இந்த தகராலய ரகசியத்துல பாம்பன் சுவாமிகள் குறிப்பிடுற விஷயம் புரியும். இன்னைக்கு கூட பரங்கிரி விஷயமா பாடினார். சிவானந்தம் தருகிற பரங்கிரி முருகன். அதுதான் இப்ப நாமளும் அதை தெரிஞ்சுக்கிற இடம். அடுத்த பாட்டு அதோட தொடர்ச்சியா பார்த்துருங்களேன். அந்த விண் அடங்க எனின் நன்கு அருளின் நீ மறை அலாவு அங்கனம் உன்னை அறிவாய். எந்த விதம் என்று உன் அறிவிற்கு அறிவு செய்த அருள் என்பதையும் அங்கண் அறிவாய். சிந்தை சிறிதும் சலனம் அற்ற பறையோடு அது திளைக்கும், அதன் மேல் அது விடுத்து உந்து நிலையில் கருணையான பறைபோகம் அகுது ஒழிந்திடல் சுக அதீதமே. இது பாட்டு. சுகாதீதம் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அதான் சுக அதீதம். சுக அதீதம் தான் என்ன அப்படிங்கிறதுல முதல்ல போதா. இது நான் பாட்டா கொஞ்சம் நேரா சொல்லிட்ட பிறகு எளிமையா அப்புறம் வரேன். இப்போதைக்கு பாட்டை நேரடியா புரிஞ்சுக்கிற விஷயம் முக்கியம், அதனால அதை சொல்லிடுறேன். அந்த விண் அடங்க. அந்த விண் அப்படின்னு சொன்னா இது வரைக்கும் நாம பார்த்த போத ஆகாயம். இப்ப நான் சொன்னல, நடனமிடுகின்ற இறைவனை புருவ மத்தியில் தியானித்தால் மானசம் அடங்கிவிடும் சொன்னாரு. ஆனா அதை மறுபடியும் சொல்றார். அது நீங்க புருவ மத்தியில நினைச்சு அடங்குதுன்னா எப்படி அடங்குது பாருங்க அப்படிங்கிறது தான் அந்த விண் அடங்க எனின். எப்படி அடங்குதுன்னு கேட்டா, நன்கு அருளின் நீ மறையளாவு அங்கனம் உன்னை அறிவாய். இந்த விதம் என்று உன் அறிவிற்கு அறிவு செய்த அருள் என்பதையும் அங்கன் அறிவாய். என்ன விஷயம் கேட்டா, இந்த போதாகாயம் வந்த பிறகு அது அடங்குற நேரம் எப்படி எந்த மாதிரி அடங்குன்னு கேட்டா உனக்கு ரெண்டு விஷயம் புரியும். என்ன விஷயம் புரியும் அப்படின்னு கேட்டா, அனாதியாகவே நீங்கள் இறைவனோடு கலந்தவர்கள்னு தெரியும். அடுத்தது என்ன தெரியும் அப்படின்னு கேட்டா,
நம்ம அறிவுக்கு இதுவரைக்கும் அறிவாக இருந்த அருள் இருந்தது அருள்னு தெரியும். அதுக்கு பிறகு பாருங்க, சிந்தை சிறிதும் சலனமற்ற பறையோடு அது திளைக்கும். இந்த அறிவுக்கு இதுவரைக்கும் அருள்தான் காரணமா இருந்ததுன்னு தெரிஞ்ச பிறகு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டா, அனுபவம், அருளை அனுபவிக்கிற ஒரு அனுபவம் வரும். அங்க என்ன நடக்கும் கேட்டா, சிந்தை சிறிதும் சலனமற்ற பறை யோகம். அதுக்கு பிறகு கூடவே என்ன நடக்கும் கேட்டா, அது திளைக்கும், அதன் மேல் அது விடுத்து உந்து நிலையில் கருணையான பறைபோகம். அதுவும் இல்லை அப்படின்னு அதுக்கு மேல போய் அனுபவத்தில் கருணையை அடிப்படையாக கொண்டு அனுபவிக்கிற ஒரு விஷயம் வரும். அது பறைபோகம். இந்த பறைபோகமும் நீங்கினால் பறைபோகம் அகுது ஒழிந்திடல் சுக அதீதம். இந்த பாட்டுல போத ஆகாயம் அடங்குதல், பறை யோகம், பறை போகம், அதுக்கு பிறகு சுக அதீதம். இந்த நாலுத்தையும் இணைக்கிறார். அதனால கொஞ்சமா கஷ்டப்பட்டாலும் பாம்பன் சாமியினுடைய வார்த்தையில இதை நாம முதல்ல அமைச்சிக்கணும். அதுக்கு பிறகுதான் நாம எளிமையா எப்படி அதை வாங்கிக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். இப்போ அவருடைய உரையை பார்த்து பாருங்களேன். அந்த உரையில 2 விஷயமா பண்ணியிருப்பார். 146வது பக்கம். அந்த போத ஆகாசம் அடங்க வேண்டுமாயின் அருளிலே நீ நன்றாக ஒடுங்கி நில். மொத விஷயம். இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். அப்புறம் போதாகனா என்ன, அருள்னா என்ன, நான் இவ்வளவு நேரம் எதுல இருக்கிறேன், இதெல்லாம் இன்னமும் நான் இவ்வளவு நாளா கேட்டிருக்கிறேன்னா இங்க இன்னமும் திருப்பி அதே சொல்ற மாதிரி இருக்குதேன்னு கேட்பீங்க நீங்க. அதுக்கு தான் அதை நான் படிச்சுட்டு அதுக்கப்புறம் அது எந்த மாதிரி நமக்கு வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுப்போம். போத ஆகாயம் அடங்க வேண்டுமாயின் அருளிலே நீ நன்றாக ஒடுங்கி நில். அந்நிலையில்தானே அனாதியாகவே சிவத்தோடு அத்துவிதமாக கலந்துள்ள உன்னை கண்டுகொள்வாய். அந்த நிலையில தான் உனக்கு என்ன உண்மை தெரியும்னா, அனாதி காலத்திலே இருந்து சிவத்தோடு நான் கலந்திருக்கிறேன் என்ற உண்மை தெளிவாக தெரியும். அதுக்கு பிறகு என்ன சொல்றாருன்னா, அங்கனமே உனது உண்மை இவ்விதம் ஆகும் என்று உனது அறிவுக்கு அறிவித்த அருளையும் தரிசிப்பாய். இவன் உன்னோட உண்மை இப்படின்னு உனக்கு சொல்லிச்சு இல்ல, அந்த அருளையும் நீ தரிசிப்ப. ரெண்டாவது, முதல்ல என்ன அப்படின்னா, போத ஆகாயம் அடங்குற காலத்துலதான் அனாதி காலத்திலேயே சிவத்தோடு நான் அத்துவிதமாக கலந்திருக்கிறேன் என்ற உண்மை தெரியும். அந்த உண்மையை விளங்க வைத்தது அருள் என்று அப்புறம் தெரியும். அதுக்கு பிறகு அதன் மேல் மன அசைவு ஒரு சிறிதும் இல்லாத பறையோகம் பெருகும். இப்பதான் உனக்கு மனங்கிறது ஒழுங்கா அசையாத மனமா இருக்கும். முன்னாடி மானசம் அடங்கிச்சே, அதுக்கு இதுக்கு என்ன வேறுபாடுங்கிறத நம்ம பார்ப்போம். போன வாரம் வரைக்கும் அடங்கின மனசுங்கிறது அது ஒண்ணுமில்லாது. இப்ப அடங்கிறது தான் உனது அறிவுக்கு அறிவித்த அருள் எது என்று தெரிந்த பிறகு அந்த அருளை தரிசித்து மன அசைவு இல்லாத ஒரு நிலைதான் பறை யோகம். முடிச்சாரா? அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா, அந்த பறை யோகம் கடந்து செல்லும் அனுபவத்தில் தயாநிதியாகிய பறை போகம் கிடைக்கும்.
பரயோகத்துக்கு பிறகு அதை கடந்து தயாநிதியாகிய பரைபோகம், அந்த போகம் நீங்குதல் தான் சுக அதீதம். சொல்லிட்டு இன்னொரு 2 குறிப்பு கொடுக்கிறார். என்ன குறிப்பு அப்படின்னா, அருளில் உறைந்து நிற்றலும் நீங்கி நிற்றலும் இல்லாத நடுநிலை பரயோகம். பரயோகம்னா என்ன நீங்க புரிஞ்சுக்கணும்னு கேட்டா, உனது அறிவுக்கு அறிவித்த அருள் என்று நீ தெரிஞ்சு அதுல போறது மட்டும் பரயோகம் இல்ல. அந்த இடத்துல நீ எப்படி இருப்பேன்னு கேட்டா, அதிலேயே உறைந்து வசிக்கிறவனாகவும் இல்லாமல் அதை விட்டு போனவனாகவும் இல்லாமல் இருக்கிற நிலைக்கு பேரு பரயோகம். இந்த பரயோகத்துக்கு பிறகு அதனுடைய பயனாக உதிப்பதுதான் நாத சுக அனுபவம் என்ற பரைபோகம். இப்ப நாத விந்து கலாதி நமோ நம நமக்கு சொன்னது பரைபோகம். அவர் அனுபவிச்சது எதுன்னு கேட்டா சிவானந்த மேலீடு. சுக அனுபவமாய் உள்ள அருட்பறைய போகம் நீங்கும் நிலைக்கண் சிவானந்த மேலீடு என்னும் பரிபூரணம், அதுக்கு பேர் தான் சுக அதீதம். இது என்ன சொல்றாருன்னா, இங்கதான் பட்டினத்தார கொண்டு வர்றார். மெய்யருளாம் தாயுடன் சென்று பின் தாதையை கூடி பின் தாயை மறந்து ஏயும் அதே நிட்டை என்றான் எழில் கச்சி ஏகம்பனே என்னும் பட்டினத்து அடிகளது திருவாக்கினம் பெருக. தாயோடு சென்று தாதையை காணுதல், பின் தாதையை கூடி பின் தாயை மறந்து ஏயும் நிட்டை அப்படின்னு நான் பட்டினத்தார் சொன்னதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இதுதான் அப்படின்னு புரிஞ்சுக்குங்க அப்படிங்கிறது சாமியோட உரை விளக்கம். இப்ப நாம உரை விளக்கத்தை அந்த பாட்டை வச்சு முழுசா பார்த்தாச்சு. இதுல என்ன நாம இப்ப மனசுல பதிய வைக்கிறது என்னன்னு கேட்டா, இது கூட இன்னொரு பாட்டையும் சேர்த்து படிச்சுட்டு போனா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு பாட்டு என்ன அப்படின்னு கேட்டா, அதுலதான் முடிக்கிறார். அந்த முடிக்கிறது நமக்கு தேவைதான். என்ன முடிக்கிறார் அப்படின்னு கேட்டா, அச்சுக அதீத நிலையானது சிதம்பர சிதாகாச தெய்வம் அதையே மற்ற அரு வியோமம் அதனில் பவனம் ஒன்றுவதுமான ஒருமை இருமையும் இச்சையும் உரைக்க இசையா வனம் அலாவிடுதல் வீடு என இசைப்பர் முதியோர். நிச்சயமாக இது வேதமுடன் ஆகமம் நிகழ்த்து அமல அத்துவிதம். அமல அத்துவிதம் அதுக்கு பேர் தான் சுத்த அத்துவிதம். அமலம்னா சுத்தம், சுத்தாத்தி விதம்னா என்ன அப்படின்னா, நான் இப்ப சொன்னேனே இதுதான், இத வேதமும் சொல்லுகிறது ஆகமும் சொல்லுகிறது, இதுதான் நீங்க புரிஞ்சிக்கொள்ள வேண்டியது அப்படின்னு சொல்லி, அது என்ன அப்படின்னு கேட்டா, அந்த ஒருமையும் இருமையும் நிச்சயம் உரைக்க இசையா வனம், ஒன்னொன்னும் ரெண்டொன்னும் சொல்லாத அளவுக்கு சொல்ல முடியாத ஒரு அனுபவத்துல அமல அத்துவிதமாக இருப்பது அப்படின்னு முடிக்கிறது அந்த பாட்டு. இந்த பாட்டை வச்சு நாம விரிவா இன்னும் கொஞ்சம் அர்த்தத்துல பார்த்துக்கலாம். ஆனா இப்ப நாம இந்த பறை யோகம், பறை போகம், சுக அதீதம், இந்த 3 வச்சு நமக்கு எந்த வகையில் அது அமைகிறது அப்படிங்கிறது தான் இப்போதைய சிந்தனை. ஆனா இப்ப பாம்பன் சாமி சுத்தாத்துவிதம் எப்படி எழுதினார் அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் மூலம், அதாவது விளக்கம் சொல்ற இடம் இந்த 3 பாட்டு தான். தகராலய ரகசியத்துல 2ஆம் காண்டத்தோட 3வது 4வது 5வது பாட்டு தான் அதுக்கு அடிப்படை.
இப்ப நீங்க எடுத்து வச்சு வந்தீங்க. என்ன எடுத்து வச்சு வந்தோம்? உள்துறவுக்கு பிறகு போத ஆகாயம் அப்படிங்கிறத எடுத்து வச்சு நாம வந்தாச்சு. இந்த போத ஆகாயம் அப்படிங்கிறது எது அப்படின்னு கேட்டா, மானசம் எழாது அடங்குதல். மானசம் என்பது மனத்தின் தோற்றம். அது வரைக்கும் நம்ம படிச்சிருக்கிறோம். மனத்தின் விகாரம். இந்த மனத்தின் விகாரம் இல்லாத தன்மைக்கும் மனம் அசையாத தன்மைக்கும் வித்தியாசம் இருக்கு. மனம் அசையாத தன்மை எப்ப வரும் அப்படின்னு கேட்டா, பறை யோகத்தில் வரும் அப்படிங்கிறது சாமி தெளிவா அந்த பாட்டுல எழுதியிருக்கிறார். முதல்ல என்ன, எந்த ஸ்டெப்ல நாம இருக்கிறோம் அப்படிங்கிறத இப்ப நீங்க இவ்வளவு பாட்டு, இவ்வளவு நேரம் நான் சொன்னேன்ல, பாமன் சாமி பாட்டு ஏதோ படிக்கிறாங்க, ஏதோ போகங்கிறாங்க, யோகங்கிறாங்கன்றத மறந்துட்டு ரொம்ப எளிமையா மனசுல அடிக்கணும் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா, இவ்வளவு நாளாக எனக்கு எழுந்த இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு விடிவு தெரிஞ்சு, இந்த விடிவு என்ன பாதிக்காத மாதிரி ஒரு நிலையை நாம அடைஞ்சிட்டா, அந்த நிலைக்கு பேரு போத ஆகாயம். இவ்வளவு பிறப்பு அல்லது பிறவியோட பிரச்சனை, இந்த பிறவியோட பிரச்சனை எல்லாம் மோதும். சாமி கும்பிட்றதுல இருந்து, சங்கடப்படுறதுல இருந்து, எல்லா அது என்ன சொல்றது, மூளைய உருக்குறதுன்னு பேர். அது ஒரிஜினலா ஃபீல் பண்றவனுக்கு அனுபவம் என்ன அப்படின்னு கேட்டா, மூளை உருகி வழியும். நீங்க அசைவம் சொல்ற மாதிரி நினைக்க கூடாது. மூளையை ஃப்ரை பண்ணீங்கன்னா அது உருகும். அது இல்லை. இது பிரச்சனையில மூளை சூடேறி மூளை உருகும். அந்த மாதிரி நிறைய பேருக்கு பிரச்சனை வரும். அது அது கடவுளை ஏத்துக்காதவங்களுக்கு கூட அப்படி பிரச்சனை வரும். அவங்க என்னவாவாங்கன்னு கேட்டா, கடவுள்கிட்ட வந்துட்டாங்கன்னா ஏதாவது ஒரு புள்ளிய வச்சு யாரையாவது வச்சு கொஞ்சம் காப்பாற்றி நடமாட விடுவார். வராதவங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டா, கணக்கு முடிக்கிறது அப்படிங்கிறது தான் வாழ்க்கை, பிறப்பு. கணக்கு எப்படி முடிக்கிறாருன்னு இப்ப என்ன உதாரணம்லாம் கேட்கக்கூடாது. ஆனா மூளை உருகணும். அதாவது அதுதான் அதாவது ஃபீல் பண்றதுன்னு நீங்க பேசுறீங்கல்ல, இந்த ஃபீல் பண்றது அந்த ஃபீல் பண்றதுனுடைய எக்ஸ்ட்ரீம் அல்லது அதனுடைய உச்சக்கட்டம் என்ன அப்படின்னு கேட்டா, அது உங்களை முழுசா ஆக்கிரமிக்கும். முழுசா ஆக்கிரமிக்கிறதுனா என்ன அப்படின்னு கேட்டா, அதுல நீங்களா மாத்திக்க முடியாத அளவுக்கு அழுத்தம் வரும். நீங்களா மாத்திக்க முடியாத அளவுக்கு அழுத்தம் வந்ததுன்னா அதுக்கு பேரு நான் மனம் மொத்தமா விகாரம் ஆயிருக்குன்னு அதற்கு பேரு. இந்த மனம் மொத்தமா விகாரமானது அப்படியே நீங்க பரம்பொருள் நிலையா போய் பிடிச்சு நின்னா அப்படியே மனவிகாரம் முழுசா அமைதி அடையும். அதுக்கு பேர் தான் போத ஆகாயம் அடங்குதல். இப்போ நான் தோசையை திருப்பி போட்டுட்டுலாம் சொல்லக்கூடாது. இப்போ என்னன்னு கேட்டா, நீங்க தத்துவமா படிச்சீங்கன்னா அது ஒரு மாதிரி உங்களை தூக்கி வச்சிருப்பாங்க. போதம்னா ஞானம், அது ஆகாயம், அது அப்படியே ஒரு இது, அது அந்த இது அடங்கிறது அப்படின்லாம் பேசிட்டு இருப்பாங்க. நான் அதை சொல்லலைங்க. வாழ்க்கையில போத ஆகாயம் நமக்கு எப்படி கிடைக்கும், நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு எப்படி கிடைக்குங்கிறது தான் இப்ப பாமன் சாமி வச்சு நான் பேசுறது. அதுக்கு ஒரே ஒரு கருவி எதுன்னு கேட்டா, உள்துறவுன்னு அவர் பேசினார்ல, அதான் கருவி. அதுக்காக மூலாதாரத்தின் 3 கலனை காலால், அப்புறம் ஆறாதாரத்தின் அங்குச நிலையில் பேரா நிறுத்திலாம் சொல்றாங்கல்ல, அது அனுபவம் தான். அது கணக்கு சூத்திரம் மாதிரி. கணக்கு சூத்திரத்தை நீங்க யூஸ் பண்ண முடியாது. சூத்திரத்துல நம்பர் போட்டு தான் யூஸ் பண்ணணும். அது நம்பர் போடுறதுதான் நம்ம வாழ்க்கை.
சூத்திரமா பேசுறதுங்கிறது போத ஆகாயம் என்றால் அது ஞானம் போதம், அதுல இது இருக்கும், அதுல அப்படியே ஒரு இதுல நம்ம தூக்கி நிறுத்துறதுலாம் இல்லாது. நம்ம வாழ்க்கையில போத ஆகாயம்னா என்னப்பா, எல்லாரும் ஞானி தானே? ஆமா. எல்லாருக்கும் போதம் எப்படி இருக்குது? போதம்னா என்ன? அப்புறம் உடனே ஒருத்தருக்கு படிச்சிருப்பாரு, சிவஞான போதனை என்ன சார் அது அப்படின்னு ஒரு கேள்வி வேற கேட்பாரு. சரி, போனா போது நம்ம நடுவில் சொல்லி வைக்கணும் அது. ஏன்னா ஞானம் வேற, போதம் வேற, அறிவு வேறெல்லாம் சொன்னீங்களாமே, அப்படின்னா என்ன மறுபடியும் வரும். அறிவுனா புலன்களை வைத்து கொண்டு நாம் பெறுகிற எல்லா உலக விவகாரத்துக்கும் பேரு அறிவு தான். இந்த உலக விவகாரத்துக்கு அப்புறம் நீங்க தெரிஞ்சுக்கிற பக்குவம், நாம தெரிஞ்சு மேல போற விஷயம் எல்லாம் ஞானம். அந்த ஞானத்துக்கு மேல உங்க விஷயமா நீங்க எல்லாவற்றிலேயும் இறைவனை அடைகிற ஒரு கலப்பு நிலைக்கு உதவுற எல்லா விஷயமும் போதம். அப்ப இந்த இறைவனை அடைய வைக்கிறதுக்கான போத ஆகாயம் உயர்வாதான் தெரியுது. ஆனா அது அப்படியே உயர்வா தனியா வச்சு பேசுறதுக்கு அதுல ஒண்ணும் இல்லை. அப்படியே இறைவன் கொடுப்பான் போதம், அது சொட்டும், அது வெட்டும், அதெல்லாம் கிடையாது. மாணிக்க வாசகரும் என்ன பண்ணாரு, அப்படியே சுத்தினார். அருணகிரிநாதரும் சுத்தினார். சும்மா இரு சொல்லறன் பெருமான் சொன்னா அது ஒரு சொல். மாணிக்க வாசகருக்கும் இரு என்று சொன்னான் சொல். இதெல்லாம் எல்லாருக்கும் வருது. இதெல்லாம் வாழ்க்கையில அப்படியே தனியா பெருமான் கொடுக்கறது இல்லை. இந்த வாழ்க்கை மாதிரியே அவங்களுடைய வாழ்க்கையும் வைக்கிறான். அதனாலதான் போன வாரம் நான் முடிக்கும் போது சுந்தரர் வாழ்க்கையிலே நீங்க அப்படியே பாம்பன் சாமிகள் சொன்ன சுகாதீதத்துக்கு பறை யோகம் பறை போகம் போட்டீங்கன்னா, பறை யோகம் பறவையார், பறை போகம் சங்கிலியார், சுகாதீத அனுபவத்தை பெற்றவர் சுந்தரர். அந்த மாதிரி கூட அது பொருத்தமா இருக்குதுன்னு நான் போன வாரம் சொன்னேன். ஏன் அதை சொன்ன அப்படின்னு கேட்டா, நம்மள மாதிரியே வாழ்க்கையில வச்சு அதை அடையணும் அப்படிங்கிறதுக்கான உதாரணம் இருக்கிறது. அதுதான் முக்கியம். அது தனியா ஏதோ ஒண்ணு அது தொங்குது, அது இவர் கொடுக்கிறார் அப்படிங்கிற மாதிரி இல்லை. அது எது? இந்த பறை யோகம் பறை போகம் சிவாதீதம். ஏன்னா நாம் எல்லாருக்கும் இந்த பெரிய பெரிய என்னது சபைகள்ல அப்படி ஒரு சித்தாந்தமா கூட்டமா கேட்கும்போது அது என்னமோ பெரிய தனியான ஒரு விஷயம். அது ஏதோ நாம படிக்கிறாங்க. அது தேவாரம், திருவாசகம், அருளாளர், அது அப்புறம் என்னது அது துகளர் போதம், திருமந்திரம், அப்படி இப்படின்னு நீங்க தனியா வச்சு ஏதோ படிக்கிறாங்க. அது படிக்கிறோம், அது இல்லாது. எதுக்கு நான் இதை கொண்டு வரேன்னு உங்களுக்கு தெரியணும். ஏன் அப்படி கொண்டு வரேன்னா, அவங்கள அப்படியே தனியா வச்சு அது என்னது பிரம்மாண்டமா தனியா பார்க்கறது, பூதாகாரமா பார்க்கறது இல்ல. அது நம்மள மாதிரியே சாதாரண விஷயத்திலேயும் இது இருக்குது. இது ஆளை பார்த்து ஏதோ ஒரு பெரிய என்னது அது தலையில அதை கட்டி இதை கட்டி ஒரு பெரிய ஆடம்பரத்தோட அது இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினைக்காம, நீங்க சாதாரணமா இப்ப பாம்பன் சாமிகளை இன்னைக்கு நாம நினைச்சா அப்படியே பயபக்தியோட தனியா நின்று ஒரு பெரிய விஸ்வரூபமா அவர் அனுபவிக்க நினைக்கிறோம்ல. அவர் இருந்த காலத்துல அவர் பிறப்பன் வளர்ச்சியில இதெல்லாம் பெற்றுட்டு அப்புறம் அந்த மின்ட்டுல தங்கசாலையில இந்த அந்த நம்பளையர் தெருவுலாம் இதை பெற்றார்னு நாம படிக்கிறோம். இப்போ அன்னைக்கு அவர் பக்கத்துல இருக்கும் போது யார் எப்படி பார்த்தான் அப்படின்னு தெரியுமா? இன்னைக்கு நீங்க பிரம்மாண்டமா படிக்கிறீங்க. அன்னைக்கு பாம்பன் சாமி கால் அடிபட்டு இருக்கிறதுக்கு முன்னாடியே எல்லா அனுபவத்தையும் பேசுறாரு. பிறப்பன் வளர்ச்சியில தமம் இருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாரு. ஆனா அந்த இவ்வளவு பெரிய அனுபவமா இன்னைக்கு நினைச்சு பாக்குற அதே மாதிரி அவரை நாம பார்க்க முடியலன்னா அப்ப அது முன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, நான் எதுக்கு இதை சொல்ல வரேன்,
எளிமையான வாழ்க்கையிலேயே இந்த விஷயத்தை பறைபோகம், பரயோகம், போதாகாயம்ங்கிற விஷயமான அடிப்படை இருக்குதுன்னு முதல்ல நினைக்கணும். அப்படிங்கிறது தான் நான் அதை வரிஞ்சு கட்டி சொல்றது. அதாவது அதுதான் அப்பதான் நீங்க என்ன பண்ண மாட்டீங்கன்னா, அவர் சித்தர்னு தனியா ஒதுங்க மாட்டீங்க. நம்ம மாதிரி வாழ்க்கையில பிரச்சனையில இருந்தவங்க தான் திடீர்னு அவங்களுக்கு, திடீர்னு கூட நான் சொல்றத எடுத்துடலாம், அவங்களுக்கும் போத ஆகாயம் வந்தது. எப்படி வந்தது? நாம யார்? நாம அவங்ககிட்ட போய் மறுபடியும் இதுதான் கேட்போம், எனக்கு இந்த பிரச்சனைக்கு ஏதாவது கொஞ்சம் காசு கூட, எனக்கு இந்த பிரச்சனைக்கு ஏதாவது அத்தை கூட. அப்ப அந்த ஞானம் இணையில இல்ல. இந்த ஞானம் இணையிற வேலையை தான் நாம சாதாரண வாழ்க்கையிலிருந்து உள்துறவுக்கு வந்தா அந்த ஞானம் இணையறதுக்கு கிடைக்கிற இடத்துக்கு பேரு போதாகாயம். எந்த ஞானம்? நாம போய் நாம இருக்கிறது இதெல்லாம் போதம் அடையிறதுக்கான பிறவி. இப்ப நமக்கு ஏதோ ஒரு வகையில ஏதாவது ஒரு ஞானம் உண்டு. யாரும் வெறும் அறிவாளிகள் கிடையாது. தமிழ்நாட்டில் பிறந்திருக்கிற எல்லாருமே ஞானிகள் தான். அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஏன்னா பாம்பன் சாமி வார்த்தைப்படி இந்த தமிழகத்தை, அதாவது தென்னிந்தியா சார்ந்து பிறந்தா அவங்களுக்கு தான் தகராலய ரகசியம்னா என்னன்னு தெரியும்னு அவர் எழுதியிருக்கிறாரு. நம்ம படிச்சோம்ல. அப்ப நாமெல்லாம் தெளிவா ஒரு பட்டம் கட்டி தொங்க விட்டுக்கலாம், ஞானிகள் அப்படின்னு நாம பட்டம் கட்டி தொங்க விட்டுக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப நாமெல்லாம் ஞானிகள் தான். ஆனா போதிகளான்னு கேட்டா, போதி ஆவறதுக்கு ஞானியா இருக்கிறேன் இப்போ. அதுதான் போத ஆகாயம். இந்த போத ஆகாயம்னா என்ன அப்படின்னா, இப்ப நீங்க எளிமையா வாழ்க்கையிலே இருந்து ஒவ்வொரு பிரச்சனையிலேயும், அது நான் என்ன சொன்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, அந்த மூளை உருகுது அப்படிங்கிற மாதிரி நீங்க பிரச்சனைக்குள்ள, ஒரே பிரச்சனையா இருந்தாலும் சரி, 9 பிரச்சனையா இருந்தாலும் சரி, பிரச்சனையை எப்படி பார்க்கிற தகுதி நான் யாருன்னு அதுல அந்த நான் யாருன்னு கண்டுபிடிக்கிறது இங்கதான் ஆரம்பிக்கணும். நான் யாருன்னா உடனே நான் யாரு நான் யாருன்னு சொல்றது இல்லை. அது நான் யார் அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்க அதுதான் என்ன சொல்லுவோம், நான் யார் அப்படின்னு சைவ சித்தாந்தம் சொல்லாது. சைவ சித்தாந்தம் தத்துவ விசாரணைக்கு என்ன சொல்லும் அப்படின்னு கேட்டா, நான் யாருன்னுலாம் கேட்க சொல்லாது. தமை உடைய தன் உணர்தல் அப்படின்னு சைவ சித்தாந்தம் ஒரு முறை, மெத்தடாலஜியை கொடுத்துருக்கு. அது ரொம்ப நான் குழப்பல, நான் சொல்ல வந்ததையே சொல்லிடுறேன். தம்மை உணர்ந்து தம்மை உடைய தன் உணர்வார், சிவஞான போதம் அவையடக்கம். அதான் மெத்தடாலஜி சைவ சித்தாந்தம். தம்மை உணர்ந்து தம்மை உடைய தன் உணர்வார். தம்மை உணரார் கடைசி வரைக்கும் அவங்க உணராதவர்கள் தான். தம் என்பதாக உணராதவர்கள் என்றைக்கும் உணராதவர்கள். அதான் அதுல இருக்கிற முடிவு. இப்ப அது ரொம்ப பாடமா சொல்லி எல்லாரையும் அப்படி ஏமாத்த வேணாம் அப்படிங்கிறதுக்கு தான் மறுபடியும் இப்படி வரணும். என்ன அதுலன்னு கேட்டா, இந்த நான் யாருன்னு ஆரம்பிச்ச உடனே உங்களுக்குலாம் ஐயோ பெரிய தத்துவம் ஒண்ணு தொங்குதியா, அது என்னமோ நான் யாருன்னா என்ன அப்படின்னு நான் முதல்ல நான் யாருன்னு உட்காந்து கண்ணை மூடிக்கின்னு நெத்திக்குள்ள பார்த்தா இருட்டு தெரிதா, வெளிச்சம் தெரிதா, வெளியில பார்த்தா லைட்டு தெரிதா, என்ன தெரியுதுன்னு தெரியாது. ஏன்னா இப்ப நிறைய பேருக்கு தெரியும், எனக்கு தெரியாது என்ன தெரியுதுன்னு. அவங்களுக்கு தான் தெரியும். அவங்களுக்கு என்ன தெரியுதுன்னு எங்களை கேட்பாங்க, எனக்கு தெரிஞ்சாதானே அவருக்கு சொல்றதுக்கு நான். அதான் குருக்கிட்ட கேளும்பாங்க. சரி ரைட்டு. இப்ப நமக்கு என்ன நமக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் யாருன்னா எப்படி தெரிஞ்சுக்கணும்னு கேட்டா, பிரச்சனைக்கு உள்ள எந்த அளவுக்கு நான் போறேன், என் பிறப்புக்கு உள்ள நான் எந்த அளவுக்கு போறேன், இதுதான் பிறப்பை தெளிதல். நீங்க பிறப்புக்குள்ள எந்த அளவுக்கு போறீங்கன்னா, சேர்ந்த பிரச்சனைக்கும் சரி, நாம இருந்து போய் செய்யற பிரச்சனைக்கும் சரி, நாம இதுல பொறுப்பு இல்லை. ஆனா நமக்கு எல்லாம் விடியுது அப்படின்னு தெரியுது முதல்ல. ஆனா நாம பொறுப்பு இல்லை விடியுதுன்னு தெரிஞ்ச பிறகு நான் தான் இதுக்கு பொறுப்புன்னு எப்படி தெரியும்? நான் சொல்ற கேள்வி புரியுது இல்ல? பாத்தீங்கன்னா இப்ப நாம இதுக்கு பொறுப்பு இல்லை என்ன சொல்லுவோம் எல்லாரும், இன்னைக்கு வீட்டுக்காரம்மா அவங்க அம்மா கிட்ட சண்டை போட்டு கடைசியா இதெல்லாம் உனக்கு மூளை இல்லைன்னு சண்டை அம்மாக்காரி திட்டிட்டு கடைசியா ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகுது, நீ எதுக்கு என்ன பெத்த அப்படின்ட்டு போகுது. அவ்வளவுதான் அதோட பிறப்பு ஞானம். நீ எதுக்கு என்ன பெத்தனா எனக்கு அந்த கேள்விக்கு இப்ப யாருக்கு தான் அந்த கேள்விக்கு பதில் சொல்றது? இப்போ
அப்ப நானா எதுக்கு காரணம் இல்லை, நீ பெற்றுட்டு முன்னால நான் இவ்வளவு அவஸ்தைப்படுறேன், நீ இன்னுமோ என்ன கேள்வி கேட்கிற, அப்ப நான் இதுக்கு காரணம் இல்லைன்னு சொல்ற அளவுக்கு ஞானம் வந்திருக்குது இல்ல, ஞானி தானே. சரி, அப்புறம் நான் தான் இதுக்கு காரணம் எப்படி தெரியும்? இது தெரிஞ்சா சைவ சித்தாந்தம் போதம் தெரியுதுன்னு அர்த்தம். முதல்ல நான் இதுக்கு காரணம் இல்லைன்னு தெரியுது, அப்படித்தான் சண்டை போட்டு கிடக்குற எல்லாத்தையும். நான் இதுக்கு காரணம் இல்லைன்றதுனால தான் சண்டை வருது. சண்டை பின் எப்படி வரும், கோபம்லாம் எப்படி வரும்? நான் இதற்கு காரணம், அவன் பண்ணதுனாலதான் இதோ தப்பு வந்தது, அதனாலதான் இவ்வளவு பிரச்சனை வந்ததுன்னு சொல்றதுனால தானே கோபம் வருது. அப்ப நான் இதுக்கு காரணம் இல்லை அப்படின்னு நம்ம தூக்கி வைக்கிறதான் பிறப்பா முதல்ல தெரியுது. அதுக்கப்புறம் நான் தான் இதுக்கு காரணம் தெரிய ஆரம்பிச்சாதான் போத ஆகாயம் வருதுன்னு அர்த்தம். இப்ப ஞானத்துக்கும் போதத்துக்கும் இடைவெளி தெரியுதா? என்ன தெரிஞ்சுது? ஞானத்துக்கும் போதத்துக்கும் இடைவெளி என்ன அப்படின்னு கேட்டா, உலகத்துல இந்த அறிவை பயன்படுத்தி கொஞ்சம் பக்குவமா வாழ்ந்துட்டு போயிடலாம், நாம ரொம்ப அலட்டிக்க வேணாம், கொஞ்சம் ஒழுங்கா காலையில பித்தம் இல்லாம போறதுக்கு கொஞ்சம் இஞ்சிய சாப்பிட்டுருவோம், மத்தியானம் கொஞ்சம் சுக்க சாப்பிட்டுருவோம், ராத்திரிக்கு கொஞ்சம் கடுக்காய சாப்பிட்டுருவோம், உடம்பு 100 வயசு வரைக்கும் நோய் இல்லாம இருக்கும். எல்லாம் ரைட், இதுக்கு பேரு நான் ஞானம் தான். உடம்ப ஓட்டிக்கின்னு இருக்கிறது ஞானம். இது உடம்ப ஓட்டுறது, இது அவ்வளவுதானே. சரி, இந்த உடம்ப இது கூட எல்லாருக்கும் தெரியாது. சரி, அதளவுக்கு புண்ணியம் பண்ணவனுக்கு தான் அதையும் பெருமான் அதாவது தெரிஞ்சிருக்கும். இப்ப எங்களுக்கு எல்லாம் தெரியும், இந்த ஆசனம் பண்ணா இது இவ்வளவு உடம்பு நல்லா இருக்கும், இவ்வளவு நல்லா மூளை வேலை செய்யும், அப்புறம் இந்த யோகம் பண்ணா எல்லாம் நல்லா இருக்கும், எல்லாம் தெரியும். செய்யறதுக்கு கொடுக்கணும் வேணும்ல, அதை செய்யறதுக்கு ஒரு நேரம் வாய்க்கணும், அதை செய்யறதுக்கு ஒரு நல்ல மனநிலை வாய்க்கணும், அதை செய்யறதுக்கு ஒழுங்கா முன்னாடி தூங்கணும், அதை செய்யறதுக்கு ஒழுங்கா இந்த வாய்ப்பெல்லாம் கிடைக்கணும். சரிப்பா, இப்படிலாம் என்னதான் அதை தெரிஞ்சதுதான், தெரிஞ்சதை செய்யறதுக்கே இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு பேரு ஞானி. ஆனா இந்த தெரிஞ்சதை வச்சுக்கிட்டு ஓட்டிக்கிட்டு தான் நம்ம வாழ்க்கை ஓரளவுக்கு தத்துவவாதம்னா, ஓஹோ அங்க சொற்பொழில் நடக்குது, இங்க சொற்பொழில் நடக்குது, ஏதாவது கொஞ்சம் கேட்டு ஓட்டுவோம் காலத்தை. ஏன்னா இப்ப அதான் நம்மளால முடியும். அதுக்கு பேர் தான் வாழ்க்கைய ஓட்டிக்கிட்டு இருக்கிறது. இந்த ஓட்டிக்கிட்டு இருக்கிற வேலையத்தான் ஏதாவது ஒரு வகையில நாம செய்யறதுனால ஞானிகள். இந்த ஞானிகளுக்கு போதம் வரணும்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, இது எல்லாத்துக்கும் நான் இப்படிலாம் காரணமா இருந்திருக்கிற அப்படிங்கிற பதில் முதல்ல கிடைக்கணும். அதனாலதான் மாணிக்கவாசகர் பார்த்தீங்கன்னா 4 அகவல் எழுதியிருப்பார். நம்ம சிவபுராணத்துக்கு பிறகு வர்ற போற்றி கீர்த்தி திருவாகவெல்லாம் இருக்குல்ல, அதுக்குள்ள இந்த வரலாறுலாம் இருக்கும். நான் எப்படி பிறந்தேன், எங்க மாட்டினேன், எப்படி அவஸ்தைப்பட்டேன், எந்தெந்த பாம்பு என்ன கடிச்சுது, எந்தெந்த விஷம் எனக்கு தலைக்கு ஏறிச்சு, எங்கெங்கெல்லாம் அந்த மாயெல்லாம் இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் வெற்று விகார விட குடம்பும்பார். வேற்று விகார விட குடம்பும்பார். இது நம்ம கேட்கறதுக்கு நல்லா இருக்கான். ஆமா, நம்ம உடம்பு ஆமா இவருக்கு ஏதோ பிஸ்கட் சாப்பிட்றதுக்கு சுகர் இது அல்வா சாப்பிட்றதுக்கு ஒத்து வரலங்கிறதுனால வேற்று விகார விட குடும்பம். வேற்று விகார விட குடும்பம்னா என்ன அப்படிங்கிறது முழுமையா தெரியாது நமக்கு. ஏதோ அந்தந்த சமயத்துக்கு எந்த பொருளுக்கு அதை செட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம செட் பண்றோம், அவ்வளவுதான். அந்த செட் பண்ற வேலையை தெரிஞ்சுக்கிறது எல்லாம் நம்ம போதத்துக்கு வந்துட்டுன்னு அர்த்தம். அப்ப நமக்கு பெருமான் இதுக்கு இது காரணம், இதுக்கு இது காரணம் என்னன்னாரு அப்படி இப்படின்னு யாரையாவது ஒரு ஆளை வச்சு புரிய வைப்பான். இந்த புரிய வச்ச பிறகு புரிய வைக்கிற வரைக்கும் பிறப்புல நாம மற்றவங்களோட பெரியவங்க தான். ஆனா புரிய வச்ச பிறகுதான் நாம புரிய வச்சுட்டான் அப்படின்னு ஆயிடுச்சுன்னா என்ன ஆயிருப்போம்? ஒன்னும் பேச மாட்டோம். அப்பதான் ரோட்ல எங்கேயாவது ஒரு மூலையில உட்காந்துருப்பாங்க, அப்பதான் தெருவில் எங்கேயாவது நின்றுட்டு இருப்பாங்க, அப்பதான் எங்கேயாவது ஒரு இடத்துல ஆரம்பிச்சிருவாங்க. அங்கதான் ஆரம்பிக்கும் போதமே, அங்கதான் ஆரம்பிக்கும். இந்த போதம் ஆரம்பிச்சாதான் நீங்க இங்க சொற்பொழிவே கேட்க மாட்டீங்களா? இப்ப நீங்களாம் ஞானின்னு நான் அதுக்கு தான் சொன்னேன். அப்ப என்ன அர்த்தம்னா, எங்கேயாவது போய் இந்த விஷயமே அதை உங்களுக்கு ஏதாவது பெருமான் புரிய வச்சிடறாரு. நான் யாரும் அதுக்கு இப்ப நமக்கு அடங்கலன்னு தானே கொண்டு அடைக்கிற உட்கார வைக்கிறாரு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, இந்த இடத்துக்கு வர்றதுதான் நான் போன வாரம் வரைக்கும் சொன்னது. இதுக்கு மேல நாம தெரிஞ்சுக்கிறோம் தெரிஞ்சுக்கலன்றத பத்தி கவலை இல்லை. ஆனா நாம போதம் வரைக்கும் வரணுங்கிறது தான் முக்கியம். அதுக்கு தான் இப்ப இங்கெல்லாம் நாம வர்றது. அந்த அளவுக்கு பெரியவங்க தான், இப்போ அந்த அளவுக்கு வளர்ந்த ஆன்மாக்கள் தான் நாமெல்லாம். எதுக்கு? ஞானத்திலே இருந்து போதத்திற்கு செல்லுகிற தகுதி உடைய ஆன்மாக்கள் நாமங்கிறதுல
பெரிய விஷயம். அது எல்லாருக்கும் கிடைக்காது. அதுல நாம நிக்கிறோம். இப்போ இந்த போதம் என்கிற விஷயம் வரைக்கும் இப்ப என்ன நடந்தது? போன பிறப்புல நான் செஞ்ச தப்பு, போன பிறப்புல என்ன தப்பு செஞ்சேங்கிறத கூட நீங்க அப்படியே இப்ப ஜோதிடர் சொல்லிட்டார் அப்படிங்கிறதுக்காக அதுவே தப்பு கிடையாது. அது மாதிரி அதை கூட நீங்க அப்படியே உண்மையா எடுத்துக்கூடாது. அது மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கும். ஏன்னா அவங்களுக்கும் எல்லாத்தையும் சொல்ல தெரியாது. அது சொல்ல தெரிஞ்சவங்க யாருன்னு கேட்டா, யாரு போதாகாயத்தை அடக்கனானோ அவன் முன்னாடி போனீங்கன்னா அவன் அடக்குவான். அதை இப்ப சிதம்பரசாமி, அப்புறம் இன்னைக்கு இருக்கிற சித்தர்கள், இந்த மாதிரி அவங்க முன்னாடி போனீங்கன்னா அவங்களுக்கு தான் நாம பண்ண பழைய ஜென்மத்தோட அந்த படம் தெரியும். ஜோதிடர்கள்லாம் படம் தெரியாது. அவருக்கு ஓரளவுக்கு கதை தெரியும், நம்ம புராணம் தெரியும். ஆனா ஒரிஜினல் படம் தெரிஞ்சவங்க தான் முன்னை வினையின் முடிச்சு அவிழ்ப்பார்கள் அப்படின்லாம் சொல்றது அவங்களதான். அப்ப அவங்க இடத்துக்கு போறதுதான் இப்ப போதாகாயத்திலிருந்து மேல வர்றது. இந்த போதாகாயத்திலிருந்து மேல வர்ற இந்த விஷயத்துல இப்ப அவங்களும் சாதாரணமா வரல. இப்ப நீங்க பாக்குறால, இப்ப நீங்க சமுதாயத்துல கடவுள் இருக்குங்கிற நம்பிக்கை உள்ளவனுக்கு, போதாகாயத்துல அடக்கணுங்கிற நம்பிக்கை உள்ளவனுக்கு தான் காட்டி கொடுப்பாங்க. எத யாரு கடவுள் அனுபவத்துல இங்க சுத்திக்கிட்டு இருக்காங்கிறது தெரியும். நல்லா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். நாம இப்போ இது சொற்பொழிவு மாதிரி இல்லை. இது இப்ப நீங்க போய் கடவுளை நம்பி அப்புறம் கடவுளை அனுபவிக்கிறதுக்கான பெரிய அளவு உண்மையை கண்டு கொண்டு செயல்படுத்துற தகுதி உள்ளவங்க அப்படிங்கிறது இதோட விஷயம். நான் சொல்றது புரியுதா? அது நான் சொல்றது என்ன அப்படின்னு கேட்டா, இது தத்துவ பாடம் இல்லை. கடவுள் நம்பிக்கை முதல்ல தெளிவாகும். தெளிவான பிறகு இந்த கடவுள் நீங்க இந்த வாங்கிறது, கொடுக்கறது, ஏத்துறது, கும்புறது, சுத்துறது அது இல்லை. இது நான் சொல்றது கடவுள்ங்கிறதுல நம்பிக்கைங்கிறதே இப்ப எல்லாருக்கும் இருக்காது. இங்க இருக்கிற 199.9க்கு இருக்காது. அந்த ஒண்ணுக்கு இருக்கும். அது அப்பப்ப போவோம். நீங்க முழுசா கடவுளை நம்பிட்டாலாம் இப்படி கேட்டுட்டு இருக்க மாட்டீங்க. அது முழுசா நம்புற இடத்துக்கு கொண்டு போறதுக்கு எது மூலதனம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் ஒத்துக்கிறேன்னு சொல்றேன்ல, எதை என் பிறப்புல இது பிரச்சனை அப்படிங்கிறத மேல ஏற்றிக்கிட்டே வருது உள்ள. நான் சொன்னல, நான் யாருன்னு ஆரம்பிக்கிற பிரச்சனையில முதல்ல தெளிவா வர்றது அங்க ஒரு உண்மை இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டா, அந்த உண்மையை என்னால வெளிப்படையா சொல்ல முடியாது. ஆனா ஒரு விஷயம் மட்டும் சொல்றேனே, அது ஜோதிடர்கிட்ட நீங்க போய் தெரிஞ்சுக்கலாம். ஆனா அதோட ஒரு மூலம் மட்டும் சொல்லுவேன். பிறப்புல எல்லாருமே அதுக்குள்ள ஆழமா நிக்க மாட்டாங்க. அது நீங்க சேலஞ்சு கூட பண்ணலாம். ஒரு பிரச்சனை வந்துடுது அல்லது வாழ்க்கையில விட்ட சிக்கலுக்கு அவங்களா அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே போக மாட்டாங்க. பெருமான் அவங்கள வெளியே கொண்டு வர்றதுக்கு வேலை பார்ப்பான். அந்த மாதிரி ஆளுங்க தான் போதத்துக்கு தகுதியான பிறப்புடையவர்கள். நான் மற்றவங்க எல்லாம் குறை சொல்லல. இதுல அது யாருங்கிறத நான் உங்களுக்கு வெளிப்படையா காட்டலாம். எனக்கு தெரியும். நான் சொல்றது உங்களுக்கு அதுலதான் நீங்க இந்த ஏமாத்துறது மாத்துறது. ஆனா இதுக்குள்ள வரும். இதுல இந்த விஷயத்தை அவங்க நாம இப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இனிமே நாம இதுல இருக்கக்கூடாது அப்படின்னு இவங்க முயற்சி செய்ய தேவையில்ல. பெருமான் என்ன பண்ணுவான், இவங்களுடைய உண்மைத்தன்மையை பார்த்து அதுல அவன் கொடுப்பான். அப்படி இல்லைன்னா எல்லா நட்சத்திரத்திலயும் எல்லா நாயன்மாரும் இருக்க மாட்டாங்க. ஒரே 2 நட்சத்திரம் 3 நட்சத்திரத்துல நாயன்மார் இருப்பாங்க. அப்படி பார்த்தா நாயன்மார்ல எல்லா நட்சத்திரமும் இருக்கும். இந்த எல்லா நட்சத்திரத்துக்கு உள்ளேயும் இந்த 27 இப்ப நம்ம பங்குனி உத்திரத்தை வச்சுதானே வரோம். 27 நட்சத்திரத்திலையும் பெருமான் எல்லாரையும் ஆட்கொள்றான். இந்த 27 நட்சத்திரத்திலையும் என்ன விஷயம் உண்டு? வேறுபாடு உண்டு. 27 ஒண்ணு கிடையாது. ஏன்னா 27க்கும் அந்த டிகிரிங்கிறது வேறதான். அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. இப்ப என்னதான் மொத்தமா டீ போட்டாலும் உங்களுக்கு வந்த டீயை அவர் சாப்பிடல, அவர் சாப்பிட்ட டீயை நீங்க சாப்பிடல. உங்க டீ வேற, அவங்க டீ வேற. ஆனா போட்டது நம்ம ஒரு டீ தான். உங்களுக்கு வந்த டீ வேற, அவருக்கு வர்ற டீ வேற. சரிதானே? சரி, உங்களுக்கு வந்த டீலையும் கிளாஸ்ல அழுக்கு இருந்தா அந்த டீயே வேற, புது டீ அது.
அதுல ஈ வந்து அந்த டீ வேற. அந்த மாதிரி எல்லாரும் வேற வேற தான். அதுல ஒண்ணு போட்டதுன்னு ஒரு டீ தான். ஒரு டீன்னு சொல்ல முடியுமானா சொல்ல முடியாது. ஆனா அங்க போடும் போதே சித்தர் என்ன பண்ணுவாரு, இன்னைக்கு 97 டீ போட்டுக்கிறேன்னு. ஏன்னா 97 பேருக்கு அந்த டீ போகும். அந்த மாதிரி பாக்குறதுக்கு பேர் தான் போதும். இப்ப நான் சொன்னேன்ல, இப்ப இந்த மாதிரி இதெல்லாம் பிரிக்கிறான் பெருமான் அப்படிங்கறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப நான் ரொம்ப அதுக்குள்ள போய் நம்ம இங்க எல்லாரையும் வந்து அப்படியே நான் எல்லாருக்கும் முத்தி கொடுக்க முடியாது இப்போ. ஆனா ஒரே விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, நாம யார் அப்படிங்கிறத முதல்ல இந்த பிரச்சனைக்குள்ள இருக்கிற நமக்கான அழுத்தம், அந்த அழுத்தத்துக்கு பேர் தான் என்னன்னு கேட்டா உண்மை. அந்த உண்மை தான் உங்களுக்கு இருக்கிற விஷயத்திலிருந்து துறவு கொடுக்கும். அந்த துறவுக்கு தான் உள் துறவுக்கு தொடக்கம். அந்த இந்த பிறவிலேயே நாம் அதுக்கு தயாராயிரும். எதுக்கு? போதாகாயத்துக்கு தயாராயிரும். அப்ப என்ன நடக்கும் கேட்டா, சாமி ஒரு இடத்துல சொன்னார்ல, நீ அன்னதானம் பண்ணுப்பா, நான் வேணாங்கல. அன்னதானத்துல நீ வந்து 1,00,000 பேருக்கு போட்டா, ஒரு நல்லவன் கெட்டவன் ரோட்ல போறவன் பொறுக்கி எவனாலும் சாப்பிட்டு போட்ட வேணாங்கல. ஆனா 1000 நல்லவனுக்கு போட்டதான் வரும். அதுல வந்து எந்நேரமும் கடவுளை நினைக்கிற ஒருத்தனுக்கு போட்டதா வந்தாதான் என்னது, நீ சொன்னது கேட்டது நடக்கும் அப்படின்னு வச்சுக்கிறோம். இதுல ரெண்டா பிரிக்கலாம். நீங்க எப்படி பிரிக்கணும்? எத்தனை பேருக்கு போட்டா எந்நேரமும் நினைக்கிறவனுக்கு போட்டதா ஆகும்னு ஒரு கணக்கு இருக்குது. இன்னொரு கணக்கு என்னன்னா, எத்தனை லட்சம் பேருக்கு போட்டா கடவுளையே நினைக்கிற ஒருத்தனுக்கு போடுறதுக்கு பாக்கியம் வரும். இந்த ரெண்டுத்துக்கும் வேறுபாடு உண்டு. நல்லா புரிஞ்சுக்கணும். இதுதான் நீங்க பண்ற பாராயணம்லாம். இந்த பாராயணத்தோட மெத்தட்லாம் இதுதான். எத்தனை தடவை படிச்சா நடக்கும், எத்தனை தடவை படிச்சா அந்த பவர் நேரா வரும், அல்லது அந்த மாதிரி ஒரு வேறுபாடு. அந்த மாதிரி நீங்க இதுக்கெல்லாம் வந்து ஈக்குவல் பண்ணிடுவாங்க. என்ன பண்ணிடுவாங்கன்னா, சும்மா ஒரு 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 உங்களை ஒரு அமைதிப்படுத்துற விஷயம். ஆனா இப்ப நாம உண்மையா தெரிஞ்சுக்கிறது தான் நமக்கு பிரச்சனை. இப்போ எத்தனை லட்சம் பேருக்கு போட்டா ஒரு தடவை வந்து இறைவனை 30 நினைக்கிறவனுக்கு போட்ட மாதிரி ஆகுங்கிறதுல எது இல்ல, பேலன்ஸ் இல்ல. அங்கதான் என்ன பண்ணார் திருமூலர், இந்த பேலன்ஸை தீக்கிறதுக்கு தான் ஒரு பாட்டு எழுதினார். என்ன பாட்டுனா, நடமாடும் கோயில் நம்பருக்கு ஒன்றில் படமாடும் பகவர்க்கு ஆகும் எழுதினார். ஆனா படமாடும் கோயில் பகவர்க்குனா நடமாடும் நம்பருக்கு ஆகாதுன்னு எழுதினார்ல, அதே மாதிரிதான் இது. புரியுதா நான் சொன்னது? நீங்க கோயில் கோயிலா போய் இப்ப 1000 கோயிலுக்கு போய் சாமிக்கு போட்டுட்டு வந்தாலும் நடமாடும் கோயில் நம்பன் ஒருவனுக்கு போட்ட மாதிரி கணக்குல வரணும். இப்ப நடமாடும் நம்பன் ஒருத்தனுக்கு போட்டா 1000 கோயிலுக்கு போன மாதிரி ஆகும். அப்படி வச்சுங்களேன். அதே மாதிரி விஷயத்தை இந்த ஒரு நுட்பம் வைக்கிறார். எதுல? நீங்க அன்னதானம் என்கிற விஷயத்துக்குள்ள மையம் இது. அதனால அன்னதானம் பண்ண வேணாங்கிறது இல்ல. நம்ம தகுதிக்கு ஒரு 500 நல்லவனுக்காவது போட்டாதான் இந்த பிறவி ஈடேறணும்னா நீங்க தொடர்ந்து முயற்சி செய்யணும். இப்ப 500 நல்லவனுக்காவது போடுறேன்னா குறைஞ்சது எத்தனை லட்சம் பேருக்கு நான் சாப்பாடு போட்டிருக்கணும் நினைச்சு பார்க்கணும். இப்ப கேட்பாங்க நிறைய பேரு, ஏண்டா இந்த இதுல நாம எனக்கு தெரிஞ்சு நான் யாருக்கும் சாப்பாடு போடாம இல்ல வந்தவங்களுக்கு எல்லாம், ஆனா எனக்கு ஏன் இப்படி ஒரு பிரச்சனை வந்ததுன்னு எல்லாரும் கேட்பாங்க. அப்ப நமக்கு தான் தெரியும் கணக்கு. பரவாயில்ல, உனக்கு எப்படி பார்த்தாலும் போன பிறப்பை விட உனக்கு வந்து புண்ணியத்தை தான் பெருமான் சேர்க்கிறான். அது இந்த கணக்கு வந்து எப்படி புரியணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனாலும் என்ன பண்ணுவான், சரி கவலைப்படாத, உனக்கு எல்லாத்தையும் பெருமான் மொத்தமா கொடுப்பாரு, கவலைப்படாத அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லி அமைதிப்படுத்துறதுதான் இப்போதைக்கு நம்ம வேலை. ஆனா தத்துவம் வரும்போது நம்ம என்ன பண்றோம், இப்ப தெளிவாக்குறோம். இந்த தெளிவாக்குறதுலதான் இந்த மாதிரி வேலை எல்லாத்துக்குள்ளேயும் போற நானு எந்த மாதிரி தகுதி உடையவன்னு தெரிஞ்சுக்கணும். எல்லா ஆன்மாவும் இந்த தெரிஞ்சுக்கிட்டாதான் என்னுடைய அகத்துறவு என்ன,
நான் எதை உள்ள துறக்கணும் அப்படிங்கிறது தெரியும். இந்த தெரிஞ்ச பிறகுதான் நான் திருப்பி திருப்பி அந்த இடத்துக்கு வரேன். ஏன் வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கெல்லாம் அந்த பாக்கியம் இருந்தும் அதை அனுபவிக்காம இருக்கிறங்கிறத சொல்றதுக்கு தான் திருப்பி திருப்பி நாங்க வரேன். என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, இந்த மாதிரி தெரிஞ்சு வாழ்க்கையே வேணாம் அப்படின்னு அவங்களா முயற்சி பண்ணாம வாழ்க்கையிலிருந்து விலகி இங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறது கடவுளை அனுபவிக்கிறவர்கள் என்பதாக புரியும். என்ன சொன்ன இவ்வளவு நேரம்? இப்ப நாம பார்க்கிற நமக்கு முன்னாடி இருக்கிற நிறைய பேர் இப்ப நீங்க கடவுளை அனுபவிக்கிறதுக்கு தயாரானவங்கன்னு எப்படி தெரியும்? இங்க இருக்கிறவங்கள எனக்கு தெரியாது, இருக்கிறவங்கன்னு நாம வெளியில கொஞ்சம் பேரை சொல்றோம்ல. இப்ப அங்க திருவான்மையூர்ல, மயிலாப்பூர்ல, எங்கெங்கயோ வடபழனில இப்படிலாம் நாம பாக்குறோம், சொல்றோம், இருக்கிறாங்க. ஆனா அவங்க இருக்கிறவங்க எந்த இடத்துல இருக்கிறாங்கன்னு சொல்லணும். இப்போ திருவான்மையூர்ல இருக்கிறாங்க, மயிலாப்பூர்ல இருக்கிறாங்க, இடம் சொல்லக்கூடாது. இந்த போதாகாயம்ங்கிற விஷயத்தை தாண்டி எனக்கு ஆதாரமா இருந்தது கடவுள். அதனாலதான் நீங்க அவங்க கிட்ட போனீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா, கபாலீஸ்வரர் பேரும் சொல்ல மாட்டாங்க, மருந்தீஸ்வரர் பேரும் சொல்ல மாட்டாங்க, முருகன் பேரையும் சொல்ல மாட்டாங்க, அல்லாஹ் பேரையும் சொல்ல மாட்டாங்க, இயேசு பேரையும் சொல்ல மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டா, என்ன தொடக்க காலத்திலிருந்து எனக்குள்ள ஒரு கடவுள் இருந்ததுங்கிறத தெளிவா தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த ஊரு பேரு கடவுள் அது இது இந்த மாதிரி விஷயம்லாம் இல்லாம அந்த கடவுளை இயக்க ஆரம்பிக்கிற விஷயம்தான் என்ன விஷயம்? பறை யோகம், பறை போகம். இந்த பறை யோகம்ங்கிறத ரொம்ப அழகா எழுதினார். என்ன எழுதினார்னா, அருளில் இருக்கிறது இல்லாம வெளியே போனதும் இல்லாம இருக்கிறது. இவங்க தான் முயற்சி செய்கிற சித்தர்கள். இப்ப பாமன்சாமி நீங்க பாக்குற காலத்துல அவரு இப்ப பாமன்சாமி காலத்துல நாயன்மார் வரலாறு பேசியிருப்பாங்கல்ல. இப்ப திருவிக்க என்ன பண்றாரு, பாமன்சாமியும் பார்த்தவரு, இன்னும் நிறைய பேரை பார்த்தவர், சக்கரை அம்மாவையும் பார்த்தவர். அவர் எழுதுறாரு. இப்ப பாமன்சாமி எழுதும்போது என்ன எழுதுவாரு, திருவிக்கா பாமன்சாமி எழுதுனதெல்லாம் நீங்க போய் எடுத்து பாருங்க. ஆனா சக்கரை அம்மா எழுதும்போது என்ன சொல்லுவாரு, இவங்க ஆகாயத்திலேயே பறந்து வந்திருக்கிறாங்க, அவங்கள பத்தி நிறைய பேருக்கு தெரியல, அவங்கள பறவை இதுன்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ்காரன் சயின்ஸ்ன்னு சொல்லிடுறான், அவங்க ஒரு சித்தர், திடீர்னு கல்லூரி மேலெல்லாம் ஆகாய மார்க்கமா இறங்கினாங்க. அப்புறம் நஞ்சுண்டராவ் யாருன்னு தெரியல உங்களுக்கு. நஞ்சுண்டராவுங்கிறது அந்த காலத்துல இருந்த மிகப்பெரிய பணக்காரர் முதல்ல, ஏன்னா உங்க பாஷையில சொல்லணும்ல. ரெண்டாவது அவர் பெரிய டாக்டர், பெரிய அறிவாளி. அதுவும் இல்லாம பாரதியாருக்கெல்லாம் வெளிநாள் லண்டனுக்கு அனுப்பணும், அவரை பெரிய ஆளாக்கணுங்கிறதும் முயற்சி பண்ணவர். சுதந்திர போராட்ட காலத்துல பெரிய அளவில் இருந்தவர். அவர் பேர்லயே மயிலாப்பூர்ல போனீங்கன்னா நஞ்சுண்டராவ் காலனினே ஒண்ணு இருக்கும். அப்புறம் இங்க உங்களுக்கு அந்த பக்கத்து தெருவுல இடம்லாம் இருக்கு. இதுல என்ன விஷயம் சொல்ல வரேன் அப்படின்னா, அவர் சாதாரண ஆள் இல்ல, அறிவாளின்னு சொல்ல வரேன், வேற ஒண்ணும் இல்ல. பணக்காரரு, அறிவாளி. இப்ப ஏன் இது ரெண்டையும் சொல்றது உங்களுக்கு தெரியும். ஒண்ணு அது இருந்தாலும் இது இருந்தாலும் அவன் இஷ்டத்துக்கு ஏதாவது புழுவான்னு தெரியும்ல. சரி, அது மாதிரி இல்லாம இப்படி அல்லது பெரிய தெளிவான ஒரு ஆள், அதே சமயத்துல சமூக தொண்டு உள்ள ஒரு ஆளு, சாதாரண ஒரு அம்மாவை பார்த்து அவங்க சித்தர் அப்படிங்கறத தெளிவா தான் டைரியில எழுதி பெரிய அளவுல சொல்றார். அந்த சக்கரை அம்மாவை பத்தி திருவிக்கையா இப்படி எழுதினாரு வரலாறுன்னு சொன்னல. ஆனா பாமன்சாமியை பத்தி எழுதும்போது நான் நால்வர் வரலாறு, அப்புறம் இவங்க வரலாறு எல்லாம் எழுதியிருக்கிறாருல திருவிக்கா. ஆனா பாமன்சாமி அவரால் அப்படி அனுபவிக்க முடியலையா? நான் கேள்வி சரியா கேட்டு வந்துக்கிறேன்ல. இப்போ நான் சொன்னது நீங்க வேற எங்கேயோ போனோம்னு இல்ல, அதே அவரே அப்படின்னா நாம இருந்திருந்தா பாமன்சாமி இன்னைக்கு நினைக்கிற மாதிரி நினைச்சிருப்போமா? இதுதான் கேள்வி. இல்ல இல்ல, அந்த மாதிரிதான் இப்ப நிறைய பேர் இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியாதுன்றதுக்கு காரணம் என்னன்னா, நாம போதாகாயத்துக்குள்ள வந்துட்டோம் ஒரு தெளிவு இருந்தாதான் போதாகாயத்துக்கு பிறகு கடவுளை அதான் அனாதி நமக்கு அவன் அருள்ல இப்படி இருக்கணும் அப்படிங்கிறத முயற்சி செஞ்சு இருக்கிற கடவுளை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற ஆளுங்க நமக்கு தெரியாது.
அப்படியே யாராவது பேப்பர்ல போட்டாங்கன்னா அங்க போய் ஏதாவது ஒண்ணு கையில கொடுத்து வாயில கொடுத்து நாம ஏதாவது வாங்கிட்டு வந்துடலாம்னு போவோம். புரியுது இல்ல? யாராவது சித்தர் இருக்கிறாங்க பேப்பர்ல வந்து என்ன பண்ணுவோம், ஒரு டீயை வாங்கி கொடுக்கறது இல்லை எதையாவது வாங்கி கொடுக்கறதுன்னு போய் எதையாவது வாங்கிட்டு வந்துடலாம் அவங்க கிட்ட அப்படின்னு போற ஆளாதான் அங்கேயும் இருப்போம் நாம. அப்ப என்ன அர்த்தம், நமக்கு இன்னும் அந்த எது வரல, போதாகாயத்தினுடைய தொடர்பு வரவில்லை. இந்த போதாகாயத்தினுடைய தொடர்புல தான் நாம் இருக்கிறதுனால இவ்வளவு நாளா இந்த சொற்பொழிவு போயிட்டு இருக்குது. நம்ம போதாகாயம் தெரிஞ்சிட்டு இருந்தா பரயோகம் பரைபோகம்லாம் டப்பு டிப்புன்னு முடிஞ்சு போயிருக்கு. ஆனா இப்பவும் அது முடிஞ்சிடும், ஏன்னா நமக்கு அது தெரியாது. ஆனா போதாகாயத்துல மட்டும் என்ன பரயோகம் பரைபோகம்னா என்ன தெரியுது, இதுவரை என்னை வாழ வைத்தது எனக்கு அனாதியிலேயே கடவுள் தொடர்பு இருக்கிறது அப்படிங்கிறதுல தெளிவு வரும். அது எல்லாருக்கும் இல்லைன்னு நான் முதல்ல சொல்லிட்டேன். நீங்க இருக்குதுன்னா என்கிட்ட ஏமாத்தலாம் முடியாது. அது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, என்ன எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அனாதியிலிருந்து எனக்கு கடவுள் தொடர்பு உண்டு அப்படிங்கிறத நான் தெளிவா அதை சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி யாராவது சொன்னீங்கன்னா அது கண்டிப்பா நான் ஏத்துக்க மாட்டேன். அப்படி சொல்ற விஷயமும் நடக்காது. ஏன்னா அது எங்க வரும், போதாகாயத்துக்கு அடங்கினா தானே வரும். இப்ப தெரியறதுலாம் வேற. இப்ப தெரியுது கடவுள் ஏதோ காப்பாத்துறாரு, அந்த நாள்ல இருந்து காப்பாத்துறாரு, இப்பவும் ஏன்னா அப்படி சொன்னாதான் என்ன நடக்கும், கோயிலுக்கு வந்ததுக்கு அர்த்தம் தெரியும் இல்ல. இப்ப அப்படி சொன்னாதானே இப்ப கோயிலுக்கு வந்து வாங்கி போலான்றது சரியா இருக்கும். அப்படி சொல்லலைன்னா கோயிலுக்கு வந்து வாங்கி போலான்னு வரமாட்டோம்ல. கடவுள் காப்பாத்துறாருன்னு சொன்னாதாங்க நீ காப்பாத்துவாரு நம்பிக்கையோட வந்து கேட்க முடியும். அப்படி இல்லைன்னா நீங்க எப்படி கேட்பீங்க? இதுக்குதான் அதை சொல்றேன் நாமா, அதை சொல்லிட்டு இதை சொல்லல. நல்ல அதனாலதான் அந்த டெவலப்மெண்ட் தியரிங்கிறதே வேற. கடவுள் அனுபவத்தினுடைய வளர்ச்சிங்கிறது இது அடங்கி அது வரும்போது அது தெளிவானதா இருக்கு. அதனாலதான் குருவின் தெளிவு திருமேனி காண்டல் எழுதினார் அவர். இந்த குருவின் தெளிவு திருமேனி காண்டல் எழுதுறதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டா, இப்போ நாம பாடம் படிக்கிறது இதெல்லாம் வந்து கடவுள் இருக்கிறார், நான் பாடிக்கிறேன் பார்க்கிறேன் போறேன் வரேன்னு சொல்றதுலாம் வேற. ஆனா எனக்கு போத வந்த பிறகு அது கடவுள் போன பிறப்பிலே, அதாவது தொடக்க காலத்தில் நான் அப்படிங்கிற அதான் தாய்மானவர் என்னது அது, நீ என்று நீ அன்று நான். அவரோட ஆர்குமெண்ட் என்ன, நீ என்னைக்கோ அன்னைக்கு நான். அப்படின்னா என்ன, இந்த ஞானம் உடனே நீ கடவுள் அன்னைக்கே கடவுள் என்று இருந்தாரோ அன்றைக்கு நான் இருந்தேன் அப்படின்னு நாம சாதாரணமா தத்துவ பாடம் படிக்கிறது வேற. இப்படி வச்சுங்களேன். இப்ப இது நம்ம சித்தாந்தத்துக்கு பெருமைக்கு எழுதுறது இல்ல. இப்ப தத்துவவாதம்லாம் நிறைய எழுதுவாங்க. ஆனா இது இது இந்த தெளிவா எழுதுனாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் என்ன, குருவின் தெளிவு திருமேனி காண்டல். அதனாலதான் திருமூலருக்கு இடம் என்ன, அவர் வந்து அந்த காலத்துல அவ்வளவு தத்துவத்துக்கு உள்ள போய் எழுதாம சைவ சித்தாந்தத்துக்கு வந்து எழுதினார். அதனாலதான் என்ன பண்ணாரு, சைவம் என்பது சிவனோடு சம்பந்தமாவதுன்னு எழுதினார். நாம எழுதினோம் சைவத்துக்கு வேற வேற விளக்கம். அவருக்கு மட்டும் என்ன எழுதினாரு, சிவனோடு சம்பந்தமாவது. நான் இன்னைக்கு சிவனோட தான் இருக்கிறேன், எல்லாம் இருந்துட்டு இருக்கிறேன். ஆனா சிவனோடு அந்த காலத்திலே இருந்து இப்படி காப்பாற்றியது அப்படின்னு சொல்லி அதுக்கு உள்ள அந்த விஷயமா இருந்தாதான் சம்பந்தம் ஆவது. அப்பதான் என்ன கேள்வி வரும், இந்த திருஞான சம்பந்தர் கேட்டார்ல, துறக்குமா சொல்லப்படாயின்னு தெரியும், அப்பதான் மையல் மானுடமாய் மயங்கும் வழி ஐயனே தடுத்தார்னு கேட்க முடியும். இவ்வளோ நாளா நான் இருந்தேன், எந்த இடத்துலையும் தப்பு பண்ணல, நீ வந்து என்ன அனுப்புற, நீ என்ன வேலை பண்ணுவன்னு எனக்கு தெரியும், அதனால இப்படி நாம போய் மையல் மானுடமாய் மயங்கும் வழி ஐயனே தடுத்தாருன்னு சாமி விட்டாருக்குன்னு அர்த்தம். நமக்கு விட்டாருன்னு அர்த்தம், மையல் மயக்கம் இல்லாம என்ன காப்பாத்துப்பா அப்படின்னா என்ன அர்த்தம். முதல்ல என்ன மயக்கம்னு தெரியாது நமக்கு. சரி பெருமான் கொடுத்த, இப்ப நான் அப்படி கேட்பேன், நான் என்ன கேட்பேன், பெருமான் தான் ரெண்டா பிறக்க வச்சுக்கிறாரப்பா, அப்புறம் என்ன மயக்கம் கேட்கன்னு அதையே தப்பா சொல்றேன்னு கேட்பேன். அப்புறம் இப்படி சொன்னீங்கன்னா அப்படி வந்துடும். நான் அப்புறம் என்ன மயக்கம் நீ சொல்றது அப்படின்னு கேட்பேன் நான். அப்புறம் என்ன ஆசை விட்டுடுமோ அப்படின்னு கேட்கறேன்ல. அப்புறம் இந்த மயக்கத்துக்கு பொருளை புரிய வைக்கணும். அதான் நான் இவ்வளவு நேரம் போதாகான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறது. மயக்கம் எனக்கு இந்த ஆசை விட்டுடு,
எனக்கு இதை விட்டுடு நீங்க போய் கேட்டா அது சரியான்னு கேட்டா தப்பு. ஏன் தப்பு? சுந்தரர் கேட்டா ரைட்டுப்பா, திருஞான சம்பந்தர் கேட்டா ரைட்டுப்பா, நான் கேட்டா ஏன் தப்பு? அதான் கடவுளே ரெண்டாவதானே பிறக்க வச்சுக்கிறான், நீ இன்னமும் பெரிய அறிவாளி மாதிரி இது வேணான்றதுக்கு உனக்கு நான் தகுதி இருக்குது. கேட்போமா இல்லையா? கேட்போம் இல்ல? அப்ப கேட்டா என்ன அர்த்தம்? அப்பதான் நீ இன்னும் போதத்துக்கே வரல. அதுல என்ன நாம கேட்போம்னா, இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல இவ்வளோ ப்ராப்ளம் ஏன்பா வருது? நீ தான் வந்தது ரெண்டா வச்சுட்ட, ஆனா இந்த ரெண்டுத்துக்கோட உறவுல ஏன்பா இவ்வளோ ப்ராப்ளம் வருது? அதான் மயக்கம் சொல்லிட்டு இருக்கிறோம். மற்றது நம்ம மயக்கம் சொல்லல. தெளிவா யாராவது மயக்கம் என்னன்னு புரிஞ்சுக்கணுமா? நாம மயக்கம் சொன்னது ஏன்னா பிரச்சனை வந்ததுனால தானே சொல்றோம். அப்படி இல்லைன்னா அது நல்லது தானே அது. அதனால திருவள்ளுவன் தெளிவா சொன்னான், சிலர் அதன் செவ்வி தலைப்படுவார், மலரினும் மெல்லிது காமம் சிலர் அதன் செவ்வி தலைப்படுவர் எழுதினார். ஏன்னா அது தப்புன்னா அவர் எழுத மாட்டார்ல. அதனாலதானே தெய்வ புலவர்னு வேற சொல்லிட்டு இருக்கிறீங்க நீங்க. அறம்பொருள் இன்பம் 3 எழுதினாலும் தெய்வ புலவர் தானே அவரு. அப்ப நீங்க என்னமோ மயக்கம் நிற்கிறீங்களா என்னப்பா அப்படின்னு கேட்டா, இல்லப்பா அது மயக்கன்னு அவர் சுந்தரர் ஏன் சொன்னார்னா, நான் ஒழுக்கமா வந்துட்டேனப்பா, என்ன அதுக்குள்ள மறுபடியும் பிரச்சனையில ஏன்பா விடுற? அவர் கேட்டதுனாலே என்ன, அவர் போய் வெளியில உட்காந்து பிச்சைக்கார மாதிரி நீ தூது போப்பா, அந்த பொண்ணு கண்ணு இல்லாம என்ன பண்ணுதுப்பா, அந்த பொம்பளை அசிங்கப்பட்டதுப்பா, இப்படிலாம் போய் கேட்கிறாருல. அப்ப இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இப்படிலாம் வருங்கிறது தான் அதுக்குள்ள இருக்கிற மயக்கம். அப்ப பெருமான் இதெல்லாம் மாற்றி கொடுக்கறதுக்கு இதெல்லாம் விளங்க வச்சு இதுல நீ இந்த மாதிரி மனவிகாரம்லாம் இல்லாம உனக்கு நான் கொடுக்கிற போதம். ஆனா அந்த போதம் கொடுத்த பிறகு என்ன வரும்னு கேட்டா, நானும் நீயும் சேர்ந்திருந்தோம் அப்படிங்கிறதும் வரும். இவ்வளவு நாள் என்ன வளர்த்தது அருள்னு தெரிய வரும். அருள்னு தெரிஞ்ச பிறகு அந்த அனுபவம் என்னங்கிறதும் புரியும். இது வரைக்கும் பறை போகம். இப்ப நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம்? என்னென்னமோ சொன்னீங்க சார், இதெல்லாம் என்ன சொல்லியிருக்கிறோன்னு கேட்டா என்ன அர்த்தம் அப்படின்னா, ரொம்ப அதாவது சுத்தாத்வைதம் அல்லது சுகாதீதத்தை முடிக்கணும்னா எப்படியாவது நான் முடிச்சிடணும். அது ஒன்றும் எனக்கு ஏன் அதை போட்டுட்டு வம்பு, நாம அது சாமியோட பொறுப்பு அது. அதனால என்ன அப்படின்னு கேட்டா, இறைவனை மட்டுமே அனுபவிப்பது சிவானந்தம் அல்லது சுகாதீதம். சரிதானே? இந்த சுகாதீத அனுபவம் தான் சுத்தாத்துவிதம், அதுதான் அமல அத்துவிதம். இது முடிவான பேர். அதுதான் என்ன அர்த்தம் கேட்டா, தாதையுடன் சென்று தந்தையை கண்டு பின் தாயை விட்டு விடுதல் அப்படிங்கிற பட்டினத்தார் வாக்கு. இப்ப கோயிலுக்கு அது கோயில் வழிபாட்டுல எப்படி சொல்லுவோம்னு கேட்டா, கோயிலுக்கு போகும்போது முதல்ல லிங்க சிவபெருமானை கும்பிட்டு வணங்கி விட்டு அதுக்கப்புறம் எங்க வரக்கூடாது, அம்மை கிட்ட வரக்கூடாது. அம்மையை வணங்கி விட்டு தான் சிவபெருமான்கிட்ட போகணும். இது கோயில் வழிபாட்டு முறை. அதுக்கும் முன்னாடிலாம் அம்மன் சிலை இல்லை, ஏதோ சரி நீங்க போய் சிவலிங்கத்தை மட்டும் வணங்கினீங்க, அதெல்லாம் வேற. இப்ப வழிபாடு பண்றீங்க அப்படின்னா அம்மையை வணங்கிய பிறகுதான் சிவபெருமானை அல்லது இலிங்கத்தை வணங்க வேண்டும். இது முறை. இது ஏன் அப்படின்னு கேட்டா, இப்ப சிவன் வேற சக்தி வேற இல்ல அப்படின்றவங்க யாரு அப்படின்னு கேட்டா, யாரு? இப்ப இந்த கோளாறுலாம் வரும். கேள்வின்னு வந்துட்டா என்ன பண்ணுவோம்? இப்படிலாம் கேள்வி கேட்போம். என்ன பண்ணுவீங்க? சிவனுக்கு சக்தி தான் அருள், இதெல்லாம் நிறைய தத்துவ விளக்கம் சொல்ல வேண்டியது இருக்கும். இது என்ன ஒரு எளிமையான்னு கேட்டா, அதை அப்படியே திருப்பி எல்லாத்தையும் கொண்டாந்துடணும். எங்க கொண்டாந்துடணும்? இந்த தத்துவமா பார்க்காம சாதாரணமா கொண்டாந்துடணும். என்ன கொண்டாந்துடணும்னு கேட்டா, நம்மள மாதிரி மக்களுக்கு நாம இப்படிதான் இருக்கிறோம். நாம முதல்ல நமக்கு எது நேரா தொடர்பு இருக்குதுன்னு கேட்டா, இந்த உலகத்துல நாம வாழறதுக்கு அருள் தான் துணையா இருக்குது. அதுதான் அம்மா. முதல்ல அங்க போய் இது என்னன்னு தெரிஞ்சாதானே சிவம்னா என்னன்னு தெரியும். அப்ப இப்ப எப்படி வருது? இப்ப பாருங்க, முதல்ல பிறப்பு ஞானம் எல்லாம் எதுல வந்துடும்? மானசத்துல வந்துடும்.
இந்த பிறப்பு ஞானம் எல்லாம் அடங்கினா போதம். போத ஆகாயங்கிறது எனக்கு இந்த பிறப்புங்கிறது அப்படியே எந்த சிக்கலும் இல்லாததாக தெளிவானதாக, அதாவது மற்றவன் பார்க்கும், அதான் மாணிக்கவாசகர் சொல்லுவார், மற்றவன்லாம் நம்மளை கேவலமா பார்ப்பான், ஆனா நாம அப்படியே பெரிய நிலையில போய்கிட்டு இருக்கோம்வார். போற்றி திருவள்ளுவர் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். மற்றவங்கெல்லாம் அப்படியே ஊர்ல இருக்கிற எல்லாரும் கேவலமா பார்க்குற மாதிரி இருக்கும், அந்த நிலையில நான் பெரிய ஆளா இருப்பேன் அப்படிங்கிறத மாணிக்கவாசகர் ரொம்ப அழகா ஒரு வரி எழுதியிருப்பார். அது என்ன அப்படின்னு கேட்டா, இதுதான் இந்த பிறப்பு ஞானம் மொத்தமா ஒழியிற இடம். இந்த ஒழியிற இடத்துக்கு பேர் தான் போதம் வந்ததுன்னு அர்த்தம். இந்த போதம் வந்த பிறகு உங்களுக்குள்ள என்ன வந்துடும் கேட்டா, அங்க தெய்வம் என்றது அல்லது சிவம் என்கிற ஒரு விஷயம் எனக்கு தொடக்க நாள் கொண்டு என்னோடையே கலந்து இருந்தது ஒரு வலுவான விஷயம் வரும். இதுதான் போத ஆகாயம் அடங்கின விஷயம். நல்ல ஞாபகம் வச்சுக்கணும், போத ஆகாயம் அடங்கிறது இதாலதான். இது அடங்கின பிறகுதான் என்ன வரும்? சிவாதி இதெல்லாம் இல்லை, ஒன்றும் நடுவில் ரெண்டுக்குது. நீங்க திடீர்னு காரைக்கால் மேல இருந்து வரீங்க இப்போ, அதனால நீங்க பேசுறீங்க. நீங்க என்ன அதுல என்னன்னு கேட்டா, இந்த பறை யோகம் பறை போகம் வரும். இந்த பறை யோகம் பறை போகங்கிறது அருளை வச்சு. இப்ப பாருங்க, சுந்தரருக்கு ஏன் 2 மனைவி வந்ததுங்கிறதுக்கு பாம்பன் சாமி தான் விளக்கம். பறை யோகம் ஒருத்தர், பறை போகம் ஒருத்தர், 2 பேரும் அருள். ஆனா சுந்தரர் அனுபவிச்சது சிவானந்தம். இதான் சேர்க்கிறார் புரிஞ்சுக்கிட்டது. அப்ப என்ன வருதுன்னுட்டா, அருள்ங்கிறது இப்ப நீங்க என்ன பார்க்கணும், இந்த பெருமான் 2ஆவே உலகத்துல ஏன் வச்சான்னு அருளோட விளையாட்டுப்பா. இது ஒன்றும் மயக்கம் இல்லை, இது மால்னு சொன்னா இதெல்லாம் மயக்கமே இல்லை, இது அருள். எப்ப தெரியும்? அமைதியான பிறகு தெரியும். ஓ இதெல்லாம் அருள், இதை வச்சு நமக்கு இவ்வளோ வேலையை பெருமான் கத்து கொடுத்துருக்கிறானே, இதை வச்சு தானே நமக்கு புரிய வச்சான், இது இல்லைன்னா எதுவுமே புரிஞ்சிருக்காது அப்படின்னு சொல்றதுதான் அருள். இந்த போதம் அடங்கின பிறகு இவ்வளவு வரலாறையும் பெருமான் எதுவா காட்டுறான்? அருள் அல்ல, உள்ள போகாமலும் வெளியே வராமலும் காட்டுறான். எவ்வளவு அழகா எழுதினா இருப்பாருங்க. பறை யோகம் என்றால் அருளில் உறைந்து நிற்றலும் நீங்கி நிற்றலும் இன்றி நடுநிலையாக இருப்பது பறை யோகம். நீங்க உடனே அருள்ல சேர்றதுன்னு எழுதிடக்கூடாது. இந்த பாமன் சாமியை படிச்சுட்டு சைவ சித்தாந்தம் பேசினாதான் ஒழுங்கா சைவ சித்தாந்தம் பேச முடியும் அப்படிங்கிறது இங்க நமக்கு கிடைச்ச உண்மை. ஏன் அப்படின்னு கேட்டாக்க, அவர் தான் ரொம்ப தெளிவு எழுதுறாரு, அதனால நாம இப்படி மறைமுகமா அது என்ன சொல்லிக்க வர்றோன்னு தெரியுது இல்லை உங்களுக்கு, ரைட்? அது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, இவர் அருள்ல போயிட்டான் ஏதாதீங்கப்பா. போதாகாய அடங்கின பிறகு அருளுக்கு உள்ளே இல்லாம வெளியும் போகாம நடுநிலையா இருக்கிறது தான் பறை யோகம். அப்ப சுந்தரர் பறவையார கல்யாணம் பண்ணாரா இல்லையா, அல்லது உள்ள போனாரான்னு கேட்டா, பண்ணாலும் பயில் யோக பரம்பரையில் மூழ்கினார், சேர்க்கிறார், எழுதினார். அப்ப என்ன அர்த்தம் அதுக்குன்னு கேட்டா, ஓ நீங்க அருளுக்கு உள்ளேயும் போல வெளியே இல்லை, இருக்கிறாரியா? இருக்கிறார்னா இதான் இருக்கிறார். இங்க நிறைய பேர் அப்படி இருப்பாங்க, என்ன ரொம்ப தலை சுத்துது, இங்க இருப்போம், எழுந்து ஒண்ணு அசிங்கமாயிடும், ஆனா கொஞ்ச நேரம் நாம கண்ணை மூடிட்டு எப்படியும் மண்டையில போடாம இருப்போம் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்கல்ல, அதுதான் பறை யோகம். இந்த பறை யோகத்துக்கு பிறகு என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டா, நடக்குது இல்ல, நாத சுக அனுபவம், நாத விந்து கலாதி நமோ நமங்கிறது இந்த இடம்தான். இந்த ஒலி, இந்த நீங்க இந்த உலகத்துல நடக்கிறது மட்டும் இல்ல, அது அந்த 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 இப்ப அருள்னா நாம என்ன சொல்லுவோம் தெரியுமில்ல, ஓம்ங்கிறது அருள். இப்போ நான் ஒரு உதாரணம் சொல்றேன், இது ரொம்ப மிரட்ட, நீங்க அப்படியே அதுக்குள்ள போயிடக்கூடாது. நாம ஏதோ ஓம் சொல்லிட்டு அப்படி போகாதீங்க. நிஜ வாழ்க்கையிலே இருக்கோம், நீங்க ஓம் சொல்லிட்டு அங்க ஓம்னு ஓடிடக்கூடாது. ஓம்ங்கிறது தான் கடைசி அருள்ல கொண்டு போய் முடிப்பாங்க.
அது மந்திரத்தில் வச்சுங்களேன். இந்த ஓம்ல கொண்டு போய் முடிக்கிறது வரைக்கும் அருள் வேலை செய்தில்ல. அந்த ஓம்ங்கிறது அப்படியே எட்ட நின்று உங்களுக்கு உலக விவகாரங்கள் மொத்தையும் காட்டி கொடுத்தா அதுக்கு பேரு பறை போகம். அப்படி புரிஞ்சுங்க. ஓம் என்கிற அருளுக்கு உள்ள போய் அங்க நின்று அதுக்குள்ள நீங்க உலக விவகாரமா இல்லாம அதுல நிக்கிறீங்க அப்படின்னா அருளில் உறைந்து நிற்றலும் நீங்கி நிற்றலும் இன்றி நடுநிலையாக இருப்பது. இப்ப அது என்ன பண்ணும், உலகத்தோட விஷயம் எல்லாத்தையும் உங்களுக்கு நாதம் தொடங்கி எல்லாத்தையும் காட்டும். அப்பதான் நீங்க பேசுறதெல்லாம் என்ன அருள் மெய்மொழி அப்படின்னு எழுதினார். அங்கதான் உங்களுக்கு என்ன கேட்கும். இப்ப நீங்க நாயன்மார்கள் பார்த்து எழுதுனதுக்கெல்லாம் ஏன் பெருமான் சொன்னான்னு கேட்டுது. வரலாறு எழுதுறேன்ல, எல்லாருக்கும் ஒரு வரி பெருமான் சொல்றான். இவ்வளவு பெரிய ஆளுங்களுக்கு ஏன் பெருமான் வழி சொன்னான்? அதான் பறை போகம். இந்த பறை போகத்துக்கு வந்து நிக்கிறவங்களுக்கு தான் சொல்லெல்லாம் பெருமான் சொல்லுகிற சொல்லாக கேட்கும். அதான் நாத விந்து கலாதி நமோன்னு அவர் வழிபாட்டில் எழுதினார். அருணகிரிநாத பெருமான் எழுதினதுக்கு மூலம் இந்த இடத்துல அது மட்டும் இல்ல, அப்புறம் சுந்தரர் சொன்ன முத சொல்லு, அப்புறம் திருஞான சம்பந்தருக்கு சொன்னது, அதுக்கப்புறம் சேக்கிழாருக்கு உலகளவன் சொன்னது, இது எல்லாமே என்ன அப்படின்னு கேட்டா பறை யோகத்துக்கு பிறகு பறைபோக அனுபவத்துல நின்று சொல்லுகிற விஷயங்களா அந்த அந்த சொல் நின்னுடும். அதுக்கப்புறம் நாம என்ன பண்ணுவோம்னா நாம சேர்ந்து அதை பண்ணுவோம். இது இந்த பறையோகம் பறைபோக அனுபவம் வரைக்கும் இந்த இயக்கம்லாம் இருக்கும். கடைசியா முக்தி அடையறான்னு சொல்றல, அப்ப என்ன அனுபவம்? சிவத்தோடையே கலப்பதான் சிவானந்த மேலீடு, அதான் சுக அதீதம். அந்த இடத்துக்கு போறதுதான் சுத்த அத்துவிதம். இதுதான் பாம்பன் சாமி. பாம்பன் சாமிகள் வந்த படியெல்லாம் தெளிவாக்கி இருக்கிறார். என்ன தெளிவாக்கி இருக்காரு? சாதாரணமான நாம கடவுளை அனுபவிக்கிறவனோட உறவு ஏற்படுறதுக்கான நிலைமையில நின்னா போத ஆகாயம். அதுக்கு பிறகுதான் உங்களுக்கு இந்த ஸ்டெப்பு. போதாகாயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு உள்துறவுல சாமி தெளிவா ஒரு விஷயம் எழுதியிருக்கிறார். நீங்க நாயன்மார் வழிபாடுன்னு அதையே பண்ணிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம் கேட்டா பண்ண வேணாம்னு சொல்லல, ஆனா அவங்களாம் நீங்க அதே நிலையில இருக்கிறாங்கன்னு அவங்களுக்கு குறை வைக்காதீங்கிறார். ஞாபகம் இருக்கா? உள்துறவுக்கு என்ன படிச்சோம்? சங்கம வழிபாடு படிச்சோம்ல. சங்கம வழிபாடுனா நாயன்மார் வழிபாடுன்னு எழுதாத. ஏன் எழுதாத அப்படின்னா அவங்களாம் சிவானந்தம் ஆயிட்டாங்க, அவங்கள போய் நீ சங்கமர் எழுதுனா பங்கம் ஆயிடும்பான்னு எழுதினாரா? அதுக்கப்புறம் என்ன பண்றாரு? நாயன்மார் வழிபாட்டை விட்டுட்டு இங்கேயே கடவுளை அனுபவிக்கிறவன் சுத்திக்கிட்டு இருக்கான், அவனை பார்க்க கத்துக்கோ அப்படின்னு எழுதினார். அதனாலதான் கோயில் வழிபாடு நாயன்மார்கள் பாடல் பெற்ற தலத்துக்கு மேல நான் எதையும் வணங்க மாட்டேன்னு சொல்லாது. அப்படி பார்த்தா கோயில் கட்டுன்னு சொல்றது தப்பாயிடும். எப்பா நல்லதா ஒரு கோயில் கட்டுன்னு யாரையாவது நாம சொல்றோம்ல, நாயன்மார் பாடின கோயிலுக்கு மேல வணங்க கூடாதுன்னா என்ன அர்த்தம்? அது தப்பாயிடும்பா. அப்ப என்ன நீ சொல்றதே தப்பா தெரியலையா உனக்குன்னு தெளிவா கேட்கிற. கேட்டுட்டு என்ன சொல்ற? நீ இப்ப சங்கமர்களாக அனுபவிக்கிற அப்படி இல்லைன்னு எழுதிட்டா கடவுளே இல்லைன்னு ஆயிடுமப்பா. ஒரு காலத்துல நாயன்மார் இருந்தாங்கன்னு எழுதிட்டு இருக்கிறீங்க, இன்னைக்கு யாரும் இல்லைன்னு ஆயிட்டா கடவுள் அனுபவமே இல்லைன்னு ஆகி போதா இல்லையா? அப்புறம் என்ன எல்லாருமே அயோக்கியனா இருக்கும்? அப்புறம் கடவுள் அனுபவிக்கிற இல்லாத அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீ உண்மை துறவுக்கு வா. நீ யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு கடவுள் தன்மைக்கு வந்தா போதத்தில் இருக்கிற உறவு கடவுளை அனுபவிக்கிறவன் இருக்கிறாங்கிறத காட்டி கொடுக்கும். அதுதான் கடவுள் உண்மையை உன்னை கொண்டு வருவார். அங்க வந்த பிறகுதான் உனக்கு எது வருது? உன்னுடைய பிறப்பு ஞானம் நான் யார் என்பதில் அமைதி எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள செய்யும். இல்லைன்னா என்ன ஆகும்?
பிறப்புக்கு பேர் நான் சூசகமா சொன்னேன். பிச்சைக்கார மாதிரி இருக்கிற சித்தர்களை தெரிஞ்சுக்காம நாம பிச்சைக்கார மாதிரி தான் அழுந்துட்டு இருக்கணும். பிச்சைக்காரனா நாம தான் ஒரிஜினல் பிச்சைக்காரன். ஏன்னு தெரியுது இல்ல, கோயிலுக்கு வந்து கேட்கறது, எவனையாவது பார்த்து கேட்கறது, அதனாலதான் நாம தான் ஒரிஜினல். அங்க பிச்சைக்கார மாதிரி ஒரிஜினலா இருக்கிறாங்க பாரு, அவன் யாருன்னா உண்மையிலேயே போதாகாயத்துக்கு வந்தவன் அர்த்தம். நான் சொல்றது இந்த பிச்சை கையை நீட்டிலாம் அவங்க கேட்க மாட்டாங்க. நான் சொல்ற ஆளே வேற. அப்ப என்ன அர்த்தம் புரியுது அவங்களுக்கு? ஒரிஜினல் பிச்சைக்காரர்களாகிய நாம் கடவுளை அனுபவிக்கிறவர்களை பிச்சைக்காரர்கள் என்பதாக பார்த்து கொண்டிருப்பதுதான் மானசம். அப்ப மானசம் அடங்கிறது தான் போத ஆகாயத்துக்கு. நான் சொல்றது இதோ இந்த சைவ சித்தாந்தம் பாடநடத்துல பாம்பன் சாமியை வச்சு கடவுளை அனுபவிக்கிற ரூட்டு சொல்றேன், அவ்வளவுதான். அது ஏதோ நம்மளை கூட்டு இங்க உட்கார வச்சாங்க, அந்த விஷயத்துல ஓ இப்படிலாம் தெரியுது போலது நம்மளை சுத்தி அடிச்சு எனக்கு புரிய வைக்கிறாங்க. அதை நான் உங்களோட கலந்து ஓ இப்படிலாம் இருக்குதுங்கிறத நாமளும் ஆராய்ச்சி பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் இந்த சொற்பொழிவுல. சுத்தாத்வைதம் என்கிற பெரிய விஷயம் ஏதோ வேதம் சித்தாந்தம் அப்படின்னு எழுதுற விஷயம். சுத்தாத்விதம்னா பாம்பன் சாமி சொன்னது. அதுக்கு முன்னாடி நம்ம வல்லபர் எழுதினாரு, நிம்பார்கர் எழுதினாரு, நும்பார்கர் அத்வைதத்துல சங்கரர் கேவலாத்வைதம் எழுதினாரு, ராமானுஜர் விசிஷ்டாத்வைதம் எழுதினாரு, நிம்பார்கர் சுத்தாத்வைதம் எழுதினாரு, சைவ சித்தாந்தத்தை சுத்தாத்வைதம் சிவஞான முனிவர் சொன்னாரு. இதெல்லாம் எனக்கு வேலை இல்லை. இப்போ அங்க போய் அது வேற இடத்துல நான் பேசினேன், யூனிவர்சிட்டியில அது பாடம் நடத்தும் போது பசங்களுக்கு ஏதோ அது வந்து இருக்கிற விஷயத்த பேசுறது அது இல்லைங்க. இங்க என்னன்னா பாம்பன் சாமிங்கிறவர் கடவுளை அனுபவிச்சவர். இப்ப நாமளும் அனுபவிக்கணும். இப்ப பாம்பன் சாமிகிட்ட கேட்டு வாங்கி போற வேலை அது மற்றவங்க வேலை. நாம உட்காந்துங்கிறவங்க வேலை என்னன்னா பாம்பன் சாமி மாதிரி நாமளும் முருகப்பெருமானை தகராலய ரகசியத்தை அனுபவிக்கணும். அதுக்கு தான் இது நான் நடத்துறேன். நான் ஏதோ இங்க கதா காலத்திரம் பண்ணின்னு உட்காந்து இல்லை. அதுக்கு எனக்கு எப்படி இந்த சுத்தி இருக்கிற குருமார்கள் புரிய வைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் விஷயம். அதை வச்சுதான் நான் போத ஆகாயம்னா என்ன அப்படிங்கிறத அது நமக்கு வரும் அப்படிங்கிறத ஓரளவுக்கு என்னால சொல்ல முடிஞ்சது. அதுக்கு பிறகு பரயோகம் பரைபோகம்லாம் உங்க விஷயம். அதுக்கு பிறகு சிவானந்தம் என்பதை நீங்கள் தகராலய ரகசிய அனுபவமாக பெறுவீர்கள். அதுதான் உண்மையான சுத்தாத்வைதம் என்பதை சொல்லி இந்த அளவிற்கு தந்து நிறுத்திய திருவர்களுக்கும் குருவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.